வணக்கம் மக்களே, வட லண்டன் ஹாஸ்டல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது வந்து நம்மளுடைய நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேமோட ரிவ்யூ பிளஸ் அத்லெட்டிக் பில்பாவை பத்தி ஒரு சின்ன ப்ரிவ்யூ, பிரீமியர் லீக் பிளஸ் சிஎல் காம்போ எபிசோட் மாதிரி இது டபுள் ஃபீச்சர் எபிசோட்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த எபிசோட்ல தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நடந்து முடிஞ்ச மேட்சோட ரிவ்யூ பிளஸ் நடக்க போற மேட்சோட ப்ரிவ்யூ. இந்த எபிசோட்ல என்ன ஜாயின் பண்ணிருக்கிறது சொல்லி வைக்காம ட்வீன் பண்ணி வந்திருக்கிற ஹேமன்ஸ். வணக்கம் வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு த ஷோ ஆஃப்டர் அ லாங் டைம். வணக்கம் ப்ரோ. இது வந்து நாங்க வந்து எப்படின்னா வந்து நாங்க வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நாங்க வந்து இந்த கால்ல ஜாயின் பண்றப்பவே வந்து என்னடா 2 பேரும் ஒரே மாதிரி வந்திருக்கீங்க, நான் ஒன்று தான் சொக்கா மாத்தின்னு வந்திருக்கேனாங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் யா, இட்ஸ் கிரேட் டு ஹேவ் யூ கைஸ் பேக் ஆன் த ஷோ. இப்போ எங்களுடைய அட்டென்ஷனுமே வந்து நாங்கள் பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற நேரத்துலையுமே இங்கே ஒரு கேம் ஓடிட்டு இருக்கு. அது வன்மமான ஒரு சில எண்ணங்களுடன் கேமை பார்த்து கொண்டிருப்பதால் கொஞ்சம் வந்துட்டு கண் அங்கங்க போற மாதிரி இருக்கும். பட் டோன்ட் மைண்ட், ஏன்னா அந்த ரிசல்ட்டை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அப்கோர்ஸ் எபிசோட்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஆல் த சப்போர்ட் கைஸ். கண்டிப்பா எல்லா இதுக்கும் வந்து நான் வந்து இப்போ வந்து கமெண்ட் போட்டு விடுகிறேன், நீங்க வந்து ரிப்ளை போட்டு விடுகிறேன். பட் எஸ், டூ கண்டினியூ த சப்போர்ட். கடந்த 2 எபிசோட் கொஞ்சம் லேட்டா ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் வந்து வியூஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. இந்த வாட்டி இது வந்து கரெக்டா ரிலீஸ் பண்ணிடுவோம். ஸோ டூ கண்டினியூ யுவர் சப்போர்ட். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க. ஸோ தட் அவுட் ஆஃப் த வே கைஸ், நம்ம எபிசோட்குள்ள போயிடலாம். ஸோ நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அட் ஹோம். நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு பக்கம் அவங்க நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்லேயே வந்துட்டு பயங்கரமான வந்து ஒரு கூத்து நடந்து ஒரு 4 கேமுக்குள்ள ஒரு சர்க்கஸ் மாதிரி ஏதோ ஒரு பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்து மேனேஜரை மாற்றி புது ஆஞ்ச் வேற வந்தார், மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணாரு. எடுவின் லீலைகளில் நம்ம பார்த்தோம். பட் அப்படி இருக்கிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து இந்த கேம்ல பார்க்குறப்போ நம்ம மேலேயும் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருந்துச்சு. கரெக்டாக நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி வந்து கோல்ஸ் வந்துட்டு லீக்ஸ் மேட்ச்லயே வந்து நீங்க வந்து ஒழுங்கா விளையாடாம தான் கோல் போட்டீங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்து பல பேர் பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் எனி டைம் ஒரு புது மேனேஜர் வர்றப்ப அந்த நியூ மேனேஜர் பவுன்ஸுங்கிறது எப்பயுமே வந்து ஒரு ஒரு பயமா தான் இருக்கும். ஸோ இந்த கேமுக்குள்ள போறப்ப டிட் யூ ஃபீல் தட் வே ஹேமந்த் வித் டீ? நான் வந்து ஆக்சுவலா அப்படிலாம் ஃபீல் பண்ணல ப்ரோ. பட் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் திஸ் கேம், என்ன அலோவ் பண்ணீங்கன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பே ட்ரிபியூட் டு இது ஃபுட்பால் ரிலேட்டடா. இட்ஸ் நாட் அ ஃபுட்பால் ரிலேட்டட் இன்சிடென்ட், பட் இன்னைக்கு மேன்செஸ்டர் டார்பில வந்து யூ வில் சி த 1 minute of silence for legendary boxer Ricky Hatton had died. அவர் வந்து மேன்செஸ்டர்ல தான் பிறந்து வளர்ந்தவர், சிட்டி ஃபேன் வேற. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பாஸ்ட் தி ஏஜ் ஆஃப் 46. ஃப்ளாய்ட் மேவெதரை பாக்ஸ் பண்ணாரு, மேனி பேக்கியோ பாக்ஸ் பண்ணாரு, லைக் வெரி வெரி குட் பாக்ஸர். ஆக்சுவலி அன்ஃபார்ச்சுனேட்லி டைட் டூ யங் அண்ட் ஒன் ஆஃப் த குட் கேஸ் ஆஃப் பாக்ஸிங். நேத்தி நைட் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நைட்ஸ் ஆஃப் பாக்ஸிங், எஸ்பெஷலி வித் கிராஃபர்ட் வர்சஸ் கெனல் ஆல்வரேஸ்ன்னு சொல்லிட்டு 2 பெரிய பாக்ஸர்ஸ் வந்து ஃபைட் பண்ணாங்க. அண்ட் ஒரு 10 hours வந்து இந்த நியூஸ் பார்க்கறது வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்தது. நான் எதுக்கு இது சொன்னேன்னா, ஆப்வியஸா மேன்செஸ்டர் கேம்ல வந்து நீங்க பாப்பீங்க, யாருன்னு யோசிப்பீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் மை ரெஸ்பெக்ட் ஆஸ் அ பாக்ஸிங் ஃபேன். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பே ரெஸ்பெக்ட். ஸோ யா, ரெஸ்ட் இன் பீஸ் ரிக்கி ஹேட்டன், த ஹிட்மேன் ஹேட்டன். யா, ரெஸ்ட் இன் பீஸ் ரிக்கி ஹேட்டன். யா, அது வந்து நானுமே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் யாருன்னு தெரியல. ஐ தாட் சம்மன் அசோசியேட்டட் வித் ஃபுட்பால் இன் மேன்செஸ்டர். அதுக்கப்புறம் தான் பாக்ஸர்னு பார்த்தப்ப தான் ஓகே என்ன இதுன்னா ஓகே தட்ஸ் அவர் நிறைய பண்ணாரு ப்ரோ கம்யூனிட்டிக்கு, லைக் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. ரொம்ப ஒன் ஆஃப் த குட் கேஸ். அதுக்காக தான் நான் சொன்னேன், லைக் ஒன் ஆஃப் த குட் கேஸ் ஆஃப் பாக்ஸிங் ஹஸ் கான். ஸோ ரைட். யா, பட் யா, கோயிங் இன்டு தி கேம் இல்ல ப்ரோ, நான் அவ்வளோ ஃபியர்லாம் பண்ணல ப்ரோ இந்த கேமுக்கு. பிகாஸ் ஐ தாட் ஆஞ்சுக்கு வந்து அவ்வளோ டைம்லாம் இல்லை. ப்ளஸ் ஆஞ்ச்லாம் வந்து நம்மள மாதிரி ஒரு டீம் அடிக்கிறதுக்கு, சாரி நான் ஆரகண்டா பேசல, நம்மள மாதிரி ஒரு ஸ்குவாட் அண்ட் டீம் ஹூ ஹவ் பின் டுகெதர் ஃபார் சோ லாங், ஐ டோன்ட் திங்க் ஆஞ்ச் ஹேஸ் காட் த மினரல்ஸ் டு பீட் அஸ் தான் நான் யோசிச்சேன். நான் வந்து என்ன நினைச்சேன்னா, ப்ரெடிக்ஷன் எபிசோட்ல நான் பிபியோட பண்ணிருந்தேன். ஐ நியூ அப்போவே தெரிஞ்சது ஆஞ்ச் வந்துருன்னு. ஸோ 2-0 சொல்லியிருந்தேன். ஐ செட் 2-0 முடிச்சு போண்டா, யூனோ ப்ரொஃபஷனலா முடிச்சு போன்னு சொல்லிட்டு, ஒரு என்ன சொல்றது, ஒரு மேபி won't look pretty but we'll get the job done அந்த மாதிரி தான் யோசிச்சு நான் ப்ரெடிக்ஷன் கொடுத்திருந்தேன். பட் ஐ திங்க் அதை விட பெட்டரா ஆடணும். 3-0 ஸ்கோர் லைன் வந்து ஐ திங்க் டஸ் நாட் சர்வ் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவேன். இன்ஸ்பைட் ஆஃப் ஆர்சனல் வந்து ஐ வுடன்ட் சே 4th 5th கியர்ல கூட ஆடல நேத்தி. ஐ திங்க் ஒரு சில மோமெண்ட்ஸ் தான் இருந்தது. அண்ட்
ஈஸியா அடிச்சிருக்கலாம் ப்ரோ 5 ஃபைனல். அண்ட் அந்த ஃபைனல் வந்து ஈஸியா ஜெயிச்சிருப்போம். கஷ்டப்பட்டு அடிச்ச மாதிரியே இருந்திருக்காது. அவங்க கிட்ட பாலே இல்ல. அவனுங்களால வந்து டிரான்சிஷனே பண்ண முடியல. அவனுங்களால அவங்களோட ஹாஃப்ல இருந்து வர முடியல. தேர் நாட் ஒண்ணுமே பண்ணல ப்ரோ. பேசிக்கா அந்த செஸ்ட்ல பட்டு போஸ்ட்ல அடிச்சு தவிர நான் எதுவுமே எனக்கு டேவிட் ராயா பண்ணது ஞாபகமே இல்ல. ஸோ வெரி கம்ஃபர்டபுள் கேம் அண்ட் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் என்ன, பட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு டீம் சேம் ஸ்குவாட் ஓரளவுக்கு 6th பிளேஸ் போன சீசன் முடிச்சது. கண்ட்ரோல் ப்ரோ, அந்த கண்ட்ரோல் வந்து வேற லெவல் நேத்தி. அண்ட் கிரெடிட் டு ஆல் தி பிளேயர்ஸ் பிளேயிங். ஆக்சுவலா வெரி வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். வெரி ஹாப்பி. ஹேமந்த், ஃபர்ஸ்ட் தாட்ஸ், நீ என்ன எதிர்பார்த்த இந்த கேம்ல இருந்து? ஏதாச்சும் ஒரு இது இருந்துச்சு அவனுக்கு? இல்லை ப்ரோ, எனக்குமே அதே தான். நூனோ டு ஆன்ஜ் வந்து நம்ம சிட்னிலேருந்து சான் பிரான்சிஸ்கோ ட்ராவல் பண்ணுற மாதிரி எவனா இருந்தாலும் ஜெட்லாக் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து டெஃபினட்டாக ஈஸி கேமாக இருக்கும் தான் நான் எதிர்பார்த்தேன் நம்ம ஆட்களுக்கு. ஆன்ஜ் ஹைலைன்லாம் ஆடினா இன்னுமே நல்லா ஸ்டோரி இருக்கிறது பார்த்தா, நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் உஷாராக கொஞ்சம் டீப்பாக தான் ஆடினானுங்க அவனுங்க. நல்ல கேமு, நல்ல பர்ஃபார்மன்ஸு. என்ன நம்ம ஹேமந்த் ப்ரோ சொன்ன மாதிரி நிறையா ஓப்பன் பிளேயில் இன்னுமே நல்ல சான்சஸ் கிரியேட் பண்ணோம். அதை கோல்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம். அது ஒன்று தான் ஒரு என்ன சொல்ல, ஃப்ளான்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, ஒரு இன்னும் லைக் ஒரு செரி ஆன் டாப் மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா அது ஆக்சுவலா கரெக்ட். நிறைய இடத்துல வந்துட்டு நம்ம எதிர்பார்த்து பார்க்கணும்னு நினைக்கிற சீக்வன்சஸ் வந்து ஆஃப் பிளே வந்து நிறைய நடந்துச்சு. ஆக்சுவலா நம்ம மூவ் பண்ணினது, இப்ப நம்ம வந்து ப்ரோக்ரஸ் பண்ணினது, அதான் ஒரு விஷயம் சூப்பரா சொல்லியிருந்தாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்பேஸ்ங்கிறது வந்து ஆர்சனலுக்கு இருக்கிற அளவுக்கு வந்துட்டு யாருக்குமே இல்லை. அந்த அந்த ஸ்பேஸ் எங்க ஓப்பன் அப் ஆகுது, அதை எப்படி வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணணும். ஏன்னா இப்ப இந்த நம்மளுக்கு தெரிஞ்ச வந்து நூனோவோட டீம் ஆர் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்துட்டு இந்த டிரான்சிஷன்ல இருந்து அடிச்சு ஆடுற டீம் தான். அவங்க கவுண்டர்ல இது பண்ணி ஆடுற டீம் தான். இப்ப ஹேமந்த், நீ சொன்ன மாதிரி ஆக்சுவலா ஓவர் நைட்ல வந்து அது வந்து திடீர்னு 5 பாலா மாற போகுது கிடையாது. அது நம்ம எதிர்பார்க்கல. பட் ஆனா அது அவங்க அது விளையாட ட்ரை பண்ணப்பவும் எந்த டிரான்சிஷன் ஆப்பர்ச்சுனிட்டியுமே நம்ம கொடுக்காம ரீசைக்கிள் பண்ணி எடுத்துட்டு வந்தோம் பால். எனக்கு அதுதான் வந்து இருக்கிறதுலே ஒரு மாதிரி ஓகே, எனக்கு கிளிம்சஸ் தெரியுது நம்ம என்ன பண்ண ட்ரை பண்றோம்னா. இது வந்து ஒரு 4-5 டீமை தாண்டி மிச்ச எல்லா டீமுமே இப்படிதான் ஆட போகுது. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ண போறோங்கிறது நிறைய இடத்துல தெரிஞ்சது, which was really good. Sorry ஹேமந்த், கண்டினியூ. உன்னை கட் பண்ணிட்டேன். நல்ல பாசிட்டிவ்ஸ் நிறைய இருந்துச்சு ப்ரோ. நம்ம போக போக பேசுவோம். எனக்கு வந்து அந்த எசே, கேலஃபியோரி, கியோக்கரஸ் அவங்களுக்குலாம் அந்த லிங்க்அப், மெரினோ அவங்க நல்ல லிங்க்அப்ல இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த கேம்லாம் பார்க்குறது. நம்ம டீட்டெயில்டா எபிசோட்ல வர பேசுவோம். ஸோ ஸ்டார்டிங் லைனப்ல இருந்தே வருவோமே. ஹேமந்த், ரெட் ஒயிட், நீ சொல்லு. ஸ்டார்டிங் லைனப்ல திடீர்னு பார்த்தா ரைஸை காணோம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஷாக்கா இருந்துச்சா, இல்ல உனக்கு வந்துட்டு இல்ல ஏதோ ஒரு ரெஸ்ட்? ஏன்னா எனக்கு ரெஸ்ட் பண்றான்னு ஒரு தாட்டே வந்து என்னால வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு. டேய் ஆஹா, ரைஸை ரெஸ்ட் பண்ணி ஆடுற அளவுக்கு நம்ம வந்துட்டோமாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு கேம்ல. யுவர் தாட்ஸ் ஸ்டார்டிங் லைனப்ல? எனக்கு ஐ ஹேட் ஃபீலிங் ரெஸ்டா தான் ப்ரோ இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. பிளஸ் அவன் இங்கிலாந்து கேம்ஸ் வேற நல்லா ஆடினா. அண்ட் ஐ திங்க் மோஸ்டா 90 நினைக்கிறேன்ல. ஐ திங்க் ஸோ. ஸோ ரெஸ்ட் அண்ட் பிளஸ் ஐ வாசன்ட் டூ சேட் ப்ரோ. எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். லைக் ஐ செட் ஆன்ஸ் டீம் நம்ம பேசணும்ல இதுக்கு முன்னால, ஹேமந்த் ப்ரோவும் டச் பண்ணாரு அதை பத்தி. ஸோ எனக்கு வந்து அவ்வளோ கவலைலாம் இல்லை ப்ரோ. அண்ட் ப்ரோ இதெல்லாம் தான் வந்து இந்த மாதிரி யோசிச்சு பாருங்களேன். ஒரு 2-3 இயர்ஸ் முன்னால நம்மளோட மெயின் பிளேயர்ஸ் ஒருத்தன் காலினா சீசனே காலி நம்மளுக்கு. சலிபா டாமியாஸும் அந்த யூரோப்பா லீக் கேம்ல படுத்த உடனே நம்ம சீசனே முடிஞ்சு. இல்ல அதுதான் இல்ல, எல்லாருமே வந்துட்டு ஒரு லைஃப் பாய் சோப் மாதிரி தான் இருந்தாங்க. நம்மளுக்கு ஒரு 11 பிளேயர்ஸுமே வந்துட்டு ஆன் பிட்ச் எல்லாருமே ஒரு லைஃப் பாய் சோப்புக்கு ஆர்சனல் போட்ட மாதிரி தேய்னு தேய்ச்சி கரைச்சு விட்டோம் எல்லாரையும். இப்ப திடீர்னு 4வது கேம்ல ரைஸை ரெஸ்ட் பண்றோம். இது எனக்கு என்ன தெரியுமா, லைக் நம்ம வந்து இது வந்து ஒரு ஆச்சரியத்தோட பாக்குறோம். டேய் நம்ம டீம்ல ஸ்குவாட் டெப்த் இப்படி இருக்குடா, இப்படி விளையாடி இருக்கோம்டான்னு. இது வந்து பல பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. எனக்கு அதான் புரியவே இல்லை. என்ன நீங்க இது பண்ணீங்க, அப்படி இருந்தாலுமே வந்து இதுதானே பண்ணணும். டேய் எங்களுக்கு ஒரு சந்தோஷம்டா அது இப்படி பாக்குறது. எங்க ஸ்குவாட் இப்படி இருந்ததே கிடையாதுடா. நான் பார்த்ததுல இந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் இருந்த டெப்த் வைஸ் இருந்ததே கிடையாது. எனக்கு அதுவே பயங்கர சந்தோஷமா இருக்கு. கரெக்ட். யா ப்ரோ. இல்ல ப்ரோ, ஏதாவது ஒண்ணு பேசணும் இல்ல ப்ரோ.
பண்டிட்ஸா இருக்கட்டும், ஃபேன்ஸ் ஆன் எக்ஸா இருக்கட்டும், தே ஹேவ் டு டாக் சம்திங். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எது எடுத்துக்கணுமோ அதுதான் அப்புறம் எடுத்துக்கணும். அவ்வளவுதான் சொல்வேன். அண்ட் யோசிச்சு பாருங்களேன், லைக் அதுதான் நான் சொன்னேன், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிலையன்ஸ் ஆன் பிளேயர்ஸ் வந்து அவ்வளோ இருந்தது. சாக்கா, சலீபா, ரைஸ் இவனுங்களாம் அது இப்போ இல்ல, விச் இஸ் ஆக்சுவலி கிரேட் திங். அண்ட் இதுதான் வந்து நான் ஃபியூ வீக்ஸ் முன்னால பேசியிருந்தேன், நம்ம ஸ்குவாட்ல வந்து டியர் ஏ டியர் பி இல்ல, டியர் 1 டியர் 2. அண்ட் இட்ஸ் அ டெஸ்டிமெண்ட். போன கேம் வந்து நேத்தி கேம் வந்து ஒரு டெஸ்டிமெண்ட் அதுக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்க, தேர் இஸ் நோ டியர் 1 டியர் 2, எல்லாருமே டியர் 1 தான், எல்லாருமே இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் ப்ரோ அது வந்து பிளேயர்ஸ்க்கு கூட நீங்க வந்து ஒரு ஆவரேஜ் பிளேயரை வந்து நீங்க வந்து சொல்றீங்கன்னா, இல்ல நீ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம டீமுக்கு, அவன் வந்து 25% பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவான் ப்ரோ. ஒரு ஆவரேஜ் பிளேயரு அவன் இன்னும் ஓடுவான், அவன் இன்னும் டேக்கிள்ஸ் எல்லாம் இன்னும் ஷிஃப்ட் போடுவான் ப்ரோ. அதுவே வந்து ஒரு பயங்கரமான ஒரு மென்டல் என்ன சொல்றது, கான்ஃபிடன்ஸ், ஒரு மென்டல் பூஸ்ட் கொடுக்கறது மாதிரி தான் இருக்கு. ஸோ யா ஐ வாஸ் நான் அதெல்லாம் வந்து ப்ரோ அதெல்லாம் we cannot pay attention to இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் ப்ரோ. மற்ற டீம்லாம் வந்து வேண்டிப்பானுங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிறதுக்கு. யோசிச்சு பாருங்க, ப்ரூனோ இல்லாம ஆட சொல்லுங்க மான்செஸ்டர் யுனைட்டட ஒரு 2-3 ஒரு கேமே கஷ்டப்படும். ஒரு கேமே ப்ரூனோ இருந்தா அங்க ஸ்மெல் வருது யுனைட்டட்ல. கடிக்க வேணாம். இல்ல நான் அந்த விதத்துல சொல்லல பிரட். ஒரு பிளேயர் மேல அவ்வளவு எம்பசிஸ் இருக்குல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். அப்சல்யூட்லி யா ஐ மீன் லைக் இந்த ஒரு விஷயம் இருக்கிறது வந்து நம்மளுடைய மேக்ஸிமம் நம்ம எவ்வளவு அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கிறோங்கிறது தான். எனக்கு அதுதான் வந்து இந்த ஆண்டி கிரேவும் சொன்னீங்கன்னா வந்து இதனாலதான் அவங்க வந்து லீக தோக்க போறாங்க அப்படின்னா, என்னடா சொல்றீங்க, எனக்கு புரியல. நாங்க எங்களுடைய பிளேயரை வந்து ரெஸ்ட் பண்ணி நாங்க 3-0 ஜெயிக்கிறோம், இந்த பிளேயரை ரெஸ்ட் பண்ணதுனால நாங்க தோக்க போறோம். அப்ப இவங்க தானே கம்ப்ளைண்ட் பண்ணீங்க எல்லாரையும் ஓவர் பிளே பண்றீங்க, அதனாலதான் மேக்கப் யுவர் மைண்ட் மேன். உங்களுக்கு எது கடிக்கணும்னு முதல்ல அஜெண்டாவை நீங்க வந்துட்டு கிளியரா வச்சுக்கோங்க, அப்புறம் கடிங்க. இல்லாட்டி நீங்களே கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. அந்த மாதிரி தான் வந்து ஒரு இதுவா மாறுது மொத்தமா. இல்ல என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வந்து we are very fortunate to be in this situation ன்னு சொல்லுவேன். லைக் இப்போ பாருங்களேன், பில்பாவ் வந்து ஐ ரியலி எக்ஸ்பெக்ட் அ வெரி ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அட் பில்பாவ். ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் லீக் கேம், ஐ நோ அது அவே கேம் தான் ஒத்துக்கிறேன், பட் அந்த கேம்ல ரியலி ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா நம்மளோட பிளேயர்ஸ்லாம் வந்து மெயின் பிளேயர்ஸ்லாம் கியாக்கரஸ்லாம் தூக்கிட்டான் ஒரு 70-ish மினிட்ஸ்ல. ஸோ நாட் டயர்ட் நத்திங், நானி கூட சேம் கேஸ். ஸோ இவனுங்கலாம் வந்து ஃபுல் ஆல் கன்ஸ் பிளேசிங்ல போகணும். ஆக்சுவலா லைக் ஃப்ரெஷ் ஆகுறானுங்க ப்ரோ. பேசிக்கா செல்சி என்ன பண்ணானுங்க போன சீசன், அந்த லிட்டரலா 2 ஸ்குவாட் இருந்தது, அவனுக்கு விளையாடவே தேவையில்ல. பட் நம்மளுக்கு வந்து we are half and half ன்னு சொல்லிக்கலாம். நாட் ஓவர் டயரிங் பிளேயர்ஸ் அண்ட் அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து மெயின்டைன் பண்றோம் ப்ரோ. அதுதான் ஐ திங்க் இஸ் கீ இன் தி சீசன் இஃப் we are going to win any trophy. ஜெயிக்கணும்னா அதுதான் கீ, லைக் யூசிங் யுவர் பிளேயர்ஸ் ப்ராப்பர்லி, யூசிங் யுவர் பிளேயர்ஸ் when they should be used. ஆமா, அதுதான் வந்து லைக் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் கண்டிப்பா. சோ அதுலதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். எனக்கு அதான் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, டேய் என்னதான் வேணும் உங்களுக்கு, அப்படிதான் இருந்துச்சு எனக்கு மொத்தமா. இது இப்ப என்ன வாட் டு யூ வாண்ட் ஃப்ரம் அஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சோ யா ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ப்ரோ சொன்னதுல. அது கரெக்ட் தான் அவர் சொன்னது. ஆர்டெட்டா போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சூப்பரா டீல் பண்ணிருப்பான் அந்த क्वेश्चनக்கு. நான் வந்து மெரினோ வந்து 4 கோல் போட்டு வந்திருக்கான், அந்த எமோஷனல் அட்வான்டேஜா யூஸ் பண்ண பாத்துக்கிறேன் அப்படின்னு. அது ஆக்சுவலி ரொம்ப நல்ல பதில். அவன் வந்து நான் ரைஸுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா அவன் மெரினோ கொஞ்சம் குறைச்சி பேசுற மாதிரி ஆயிருக்கும். ஆனா நல்ல சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அங்க ஆர்டர் ஆகிட்டு இருந்தேன். அதை நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது அவனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மெரினோ மிட்ஃபீல்ட்ல இதான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ நம்ம கிளப்புக்கு. இது ஆக்சுவலா நாங்க பாத்துட்டு இருந்தப்ப கூட நாங்க அதான் சொல்லிட்டு இருந்தோம், ஒருவேளை மெரினோ இந்த மேட்ச்ல மிட்ஃபீல்ட்ல நல்லா பண்றானோ அப்படின்னு நானே ஹேமந்த் டிஸ்கார்ட்ல பாத்துட்டு இருந்தோம். அப்ப அதான் பேசிட்டு இருந்தோம், ஒருவேளை நல்லா பண்றானோ அப்படின்னு. it was very good. So starting lineup னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு ஸ்டார்டிங் லைனப் வந்து பயங்கர அந்த டிஃபென்ஸ் நம்ம மாத்தல. தட் வாஸ் வெரி குட். லைக் டிஃபென்ஸ் வந்துட்டு கேலஃபியரி வந்து ட்ரஸ்ட் பண்ணி, ஆனா அவனுக்கு எவ்வளவு தூரம் விளையாடணுமோ அது கரெக்டா அந்த மினிட்ஸ் வரைக்கும் விளையாட விட்டு எடுத்தோம். ஸோ டிஃபென்ஸ் மிட்ஃபீல்ட்ல வந்து மெரினோ வந்தது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. பட் அகேன் நம்ம சொன்ன மாதிரி he backed that with a performance like that. And attack, இது இப்போ எக்ஸிஸ்டிங் சிச்சுவேஷன்ல நம்மளுடைய பெஸ்ட் அட்டாக் இதுதான். இந்த அட்டாக்கை பார்க்கணும் தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த அட்டாக் பத்தி ஃபர்ஸ்ட் இது பண்ணுவோமே. லைக் ஹேமந்த், ஏதாவது ஒரு ஹேமந்த் சொல்லுங்க ஸ்டார்டிங் லைனப் அண்ட் அட்டாக் பத்தி. தமிழ் ஃபுட்பால் ப்ரோ நீங்க சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம் கியாக்கரஸ், எஸ்ஏ, மடுவேக்கே
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. எஸ்ஏ வந்து 2 இழுவைய போட்டு ஆடுற மாரி ஆடுறான் இந்த பக்கம். அந்த பக்கம் நம்ம மடுவைக்க வந்து கால்ல சுடுதண்ணி ஊத்துன மாரி ஆடுனான். அது நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு டிஃபரன்ஸ் நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கியோக்கரஸுக்குமே நம்ம கிளப்புக்கு வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவோம் ப்ரோ நேத்தி. கொஞ்சம் கேம்ல நெறையா கமெண்டேட்டர் அவன் லிங்க் பேர அப் கொஞ்சம் பிளே சொல்லிக்கிட்டே நல்லா இருந்தான். இருந்துச்சு. நல்லா ஆமா, லிங்க் அப் பிளே பண்ணான். ஆமா. ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அதான் நேத்தி ஒருத்தர் ட்விட்டர்ல போட்டிருந்தாப்ல. நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் டாப் 6 பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல. ஃப்ரண்ட் 3 பிளஸ் மிட்ஃபீல்ட் 3. போன சீசன் அப்படியே அந்த நம்மளோட ஃபர்ஸ்ட் 11ல இருந்து அப்படியே வேற பிளேயர்ஸ். ஸோ அவ்வளோ சேஞ்சஸ் குடுத்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. நல்ல கண்ட்ரோல் இருந்துச்சு. ரொம்ப நல்லா ஆடுனோம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச அட்டாக்ல நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் பார்த்தது வந்து ஆ எசே, மெரினோ, கியோக்கரஸ் இவங்களுக்கும் நல்லா லிங்க் அப் பிளே இருந்துச்சு. நல்லா ஒன் டச்ல நல்லா பால குடுத்து வாங்கிட்டு இருந்தானுங்க. நல்லா பண்ணிட்டு இருந்தானுங்க. அந்த எசே மடுவக்கே ஃபர்ஸ்ட் ஒரு பிரசன்ஸ் எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸா இருக்குல்ல. அப்படியே வந்து ரொம்ப நாளா மழை பெய்யாம வெயிட் பண்ணிட்டு திடீர்னு ஜோன்னு மழை கொட்டின மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆமா. பாக்க. டேய் இதை பாக்குறதுக்கு 2 வருஷமா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்டா இதை பாக்குறதுக்கு. என்னலாம்டா எவரி, அதாவது நம்ம லெஃப்ட் விங்கர் ஒரு மேனை பீட் பண்ணுவாங்கிறதே எனக்கு மறந்து போச்சு. ஆமா. அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ஒரு விஷயம். நெல்லி தான் மேக்ஸிமம் ஆடுவான். லைக் நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு மார்டினெல்லி, பட் இது ஒரு புது டிமென்ஷன் சார்ட் ஆஃப் ஷோயிங் கலெக்டிவ் அவுட்புட்டா இந்த 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 டீமோட கலெக்டிவ் அவுட்புட் எவ்வளவு ஜாஸ்தியா மாற முடியும், எவ்வளவு ஆமா. வந்து நம்மளால வந்து இன்னும் எஃபிஷியன்ட்டா எஃபெக்டிவா இருக்க முடியுங்கிறத காமிச்சது வந்து அந்த ஒரு விஷயம். இதுல வந்து எனக்கு இன்னொன்னு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? ஆக்சுவலா ஓடகார்டு இன்ஜுரி ஆச்சு. ஓடகார்டு இன்ஜுரி பிடிக்கல. பட் இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு அவன் நினைச்சிருந்தா எசேவை சென்டர்ல மூவ் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு மார்டினெல்லியை லெஃப்ட் விங்கர்ல கொண்டு வந்திருக்கலாம். அந்த சைடே போல அவன். எனக்கு வந்து லெஃப்ட் கரெக்ட். விங்ல அவன் எசே தான் விளையாடணும். எசே கண்டினியூஸா விளையாடட்டும். நான் அவன் ஈத்தனை ட்ரஸ்ட் பண்ணினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பாயிண்ட்ல வந்துட்டு. ஏன்னா ஏர்லி இந்த கேம் வேற நம்ம சொல்லிட்டே வேற இருந்திருக்கோம் ஈத்தனுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்ல இன்னும் அவுட் ஆஃப் பொசிஷன். பட் இவன் ட்ரஸ்ட் பண்ணி அகைன் இது வந்து எதுக்கு சொல்றேன்னா வந்து ஒரு சில பேர் வந்துட்டு ஈத்தன்லாம் வந்துட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்க கூடாது, ஏன்னா அவனுக்கு இங்க வாழ்க்கையே கிடையாது, இங்க வாழ வெட்டியா தான் இருப்பான் அவன் மொத்தமா. யாரு வேற நம்ம ஆளுங்க தான் சொன்னாங்க நிறைய பேர். இதை ஆமா. அவன் சைன் பண்ணாம வந்துட்டு வேற எங்கேயாச்சும் போயிட்டு அவன் வாழ்க்கைய பாத்துக்கணும்னு. 4வது கேம் கேப்டன் வந்து இன்ஜூர் ஆகிறான். கிரன்ச் சுச்சுவேஷன்ல ஈத்தன் நேரி வந்து சப்ஸ்டிடியூட் பண்றான். இது பிளேயர் யூசேஜ் இதை விட பெட்டரா எனக்கு எங்க பண்ண முடியும் ஒரு யங்ஸ்டரோட யூசேஜ்னு தெரியல எனக்கு. பட் யா அதுதான் வந்து அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு ஃபேக்டரா இருந்துச்சு அதுல மொத்தமா. ஸ்டார்டிங் லைன் அப்ப தாண்டி மூவிங் ஆன் அட்டாக்கிங் பேட்டர்ன்ஸ். ஹேமந்த், ரெட் ஒயிட் நீ சொல்லு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் கோல் சுபிமெண்டி கோல். கோல் முன்னாலே நானி வாஸ் ஆன் அவரு அவன் வந்து அந்த லெஃப்ட் பேக் வந்து டோஸ் பண்ணிட்டான் ப்ரோ. வேற லெவல். ஆமா, பயங்கரமான கேம். மொராட்டோவா அவன் பேரு. அவன் ஆக்சுவலா சென்டர் பேக்ல அவன் சென்டர் பேக் பட் ஃபில்லிங் இன் லெஃப்ட் பேக். ஓ அப்படியா? பாவண்டா அவன். எனக்கு தெரியும் ஃபுல் பேக் நினைச்சேன். டேய் பாவண்டா இவனை போட்டு இப்படி வந்து அடி அடி நடிக்கிறான் போட்டு இருந்துச்சு. கரெக்ட். அவனை வந்து ஹியூமிலியேஷன் தான் லிட்டரலா. பட் பயங்கரமா ஆடினான் ப்ரோ நானி. அதுக்கு முன்னாலே we could have probably scored. அவன் வந்து நல்லா கிராசஸ் எல்லாம் போட்டிருந்தான். பட் எல்லாம் நம்ம ஆளுங்களை வந்து அந்த அந்த ஜோனை வந்து கரெக்டா அட்டாக் பண்ணல. அவன் கரெக்டான ஏரியாஸ்ல தான் போட்டுட்டு இருந்தான். பட் அன்பார்ச்சுனேட்லி எவனுமே அந்த ஜோன்ல இல்ல. இடன் ஓவர் ஹிட் எனி கிராஸ் இல்லைன்னா கேவலமாலாம் எதுவும் போடல. பட் அதுக்கு முன்னால ஆப்வியஸா கார்னர் கிக்ல இருந்து வந்தது. அண்ட் கிரெடிட் டு நானி as well. எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணான்னு தெரியல. சாக்கா அளவுக்கு இல்ல, பட் அவன் பண்ண வேண்டிய வேலை நல்லா பண்ணான் கார்னர் கிக்ஸ். அல்வா சாப்பிடுற மாதிரி இருந்திருக்கும் அவனுக்கு. அவன் எங்கேயாச்சும் மண்டே விட்டுருப்பான் கண்டிப்பா. கரெக்ட். அண்ட் ஐ திங்க் கேப்ரியல் ஒரு ஹெடர் மீட் பண்ணான் ப்ரோ. கொஞ்சம் வெளியே அடிச்சிட்டான். ஒன் ஆஃப் மடுவக்கேஸ் கார்னர் கிக்ஸ் தான். ஸோ எல்லாமே பக்காவா பண்ணான் நானி. அண்ட் அதுக்கு அப்புறமா தான் கோல். ஆப்வியஸா கோல் ப்ரோ செம்ம கனெக்ஷன். நம்ம எல்லாம் ரியல் டைம்ல பார்த்தோம் டிஸ்கார்ட்ல. அண்ட் அந்த கர்வ் வந்து எப்பா சரியான கர்வ். அண்ட் இதே தான் நம்ம பேசியிருந்தோம்ல, ஒரு பழைய ஃப்ரீ கிக் செல்சி வர்சஸ் ஆர்சனல் ஆலெக்ஸ் அடிப்பான் தெரியுமா, ஒரு ஃப்ரீ கிக் நடுவுல சொருவி ஷெஸ்னி எல்லாம் பார்த்து எங்கடா போச்சு பால் அந்த மாதிரி பார்த்துருந்தான். ஸோ நைஸ் டு see an ஆர்சனல் பிளேயர் அந்த மாதிரி டெக்னிக்கோட அடிச்சு பயங்கரமான கோல் ப்ரோ. ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. ஐ மீன் செல்ஸ் வந்து ஒரு 5 பேர் இருக்கிறாங்க அவன் முன்னால. கடைசியில தான் he got a hand to it and it's too late at that point. அதுல வேற வந்து அது ஃபர்ஸ்ட் பார்க்க டிஃப்ளெக்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனா அது டிஃப்ளெக்ட் ஆவலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து
லைக் ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. டேய் என்னடா இது எப்படிடா டிஃப்ளெக்ட் ஆக போகுது? Yeah, yeah. கமெண்டேட்டரும் டிஃப்ளெக்ஷன் சொல்றான். நான் திருப்பி பார்க்கறேன். ஏன்னா டிஃப்ளெக்ட் ஆயிருந்ததுன்னா பாலோட இதுவே மாறி இருக்கும். அந்த அது ரெவ்வே மாறி இருக்கும். அது ரொட்டேஷன் சுத்தமா உனக்கு தெரியும் கிளீனா ஒரு இம்பாக்ட் ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சுன்னா. கண்டிப்பா. சோ அதுல வந்து மாறாததுமே வந்து ஒரு பெரிய இதுவா தான் இருந்துச்சு. இது இன்னொன்னு சரியான கோல். அது ரொம்ப கஷ்டமான டெக்னிக் ப்ரோ. ஏன்னா வாலி எப்பயுமே நீங்க ரொம்ப அடியில அடிச்சீங்கன்னா அதான் ரோசெட் எப்பவுமே போவோம். இவன் கரெக்டா டைம் பண்ணிக்கிறான் அண்ட் ஹி ஹஸ் given that அந்த அந்த அவுட் சைட் ஃபுட்ல இருந்து லைட்டா அடிச்சுக்கிறான் போல. ஆமா 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 ஆமா. அந்த மாதிரி தான் இருந்திருக்குது. ஸோ பிரில்லியன்ட் டெக்னிக். ஐ மீன் இது ரொம்ப ஜூபிமெண்டி வாவ். அன்பிரடிக்டபிள் அது. ஏன்னா ஒரு டைரக்ஷன்ல போறது ஸ்வர்வ் வந்து பயங்கரமா டர்ன் ஆச்சு. ஆமா. லைக் அந்த கஷ்டம் ப்ரோ. பேஸ்ல டர்ன் ஆவறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு இதுவான விஷயம் தான் அது. ஆனா அவன் கண்டிப்பா. முடியல மேல பட்டுச்சுன்னு தான் நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு உரசிச்சான்னு நினைக்கிறேன் ப்ரோ நானு. இல்லடா அதான் சொல்றேன். இங்க உரசிச்சுனா கூட பால் நான் பார்த்த வரைக்கும் பால்ல சேஞ்ச் எதுவுமே இல்ல எனக்கு. அதனால தான் ட்ரெஜெக்டரி மாறல ப்ரோ. மாறவே இல்ல. லைக் உனக்கு பாலோட மூவ்மெண்ட்லயே தெரிஞ்சிடும். அது அந்த ஸ்வர்வ் வந்து ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. மேபி நம்ம கண்ணுக்கு படாம ஒரு ஏதோ ஒரு ஆங்கிள் பட்டிருந்தா தெரியல எனக்கு. பட் ஆனா பார்த்த வரைக்கும் அப்படி தெரியல. செல்ஃப் கனெக்ஷன் தான் ரொம்ப ப்ராமினென்ட்டா இருந்தது. அந்த ஆமா, ஆமா. மத்த செல்ஸ் தொட்டு போகுது உள்ள. அதுதான் வந்து நல்லா தெரிஞ்சது. நல்ல சரியான கோல் ப்ரோ அது. அதான் சிறையை அதான். சம்பவம் காலையிலேயே வீட்ல. கரெக்ட். நேத்து நைட்டு நான் திருப்பி பார்த்துருந்தேன். ஃபுல்லா பாக்குறப்ப எனக்கு அப்பதான் டேய் பரவாயில்லடா டேய் தாறுமாறான கோல் ஆச்சுடா. திருப்பி பாக்குறப்ப லைக் அகைன் ரிப்பீட் வாட்ச்ல பாக்குறப்பதான் நிறைய விஷயம் இன்னும் நம்ம ஃபாஸ்டா பாக்குறத விட தெரிஞ்சிச்சு. லைக் அந்த லிங்க் அப்லேன்னு சொல்றப்ப ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஒரு பால் போவோம் அந்த லெஃப்ட் விங்ல. நான் வந்து எசே தான் வந்து ஃபிளிக் பண்ணி விட்டான் பால்னு நினைச்சு திருப்பி பாக்குறப்ப தான் தெரிஞ்சது ஆக்சுவலா கியோக்கரஸ் தான் ஃபிளிக் பண்ணி விட்டுருப்பான் பால் அந்த இதுல வர மாதிரி. ஆமா. லைக் அதெல்லாம் வந்து நல்ல ஓவரால் கேம் வந்து சூப்பரா ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கோல் போட்டோம். ஒரு பெரிய ரிலீஃப் அது. ஏன்னா நாங்க பேசிட்டு வேற இருந்தோம் டேய் எப்படியாச்சும் 40 மினிட்ஸ்க்குள்ள ஒரு கோல் போடணும்டா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 40 மினிட்ஸ் தாண்டி கோல் போடாம உள்ள போனோம்னா அது ஒரு ப்ரெஷர் இருக்கும். நீ என்னதான் யார் ஆப்போசிஷன் இருந்தாலும் அந்த ப்ரெஷர் டெஃபினட்டா இருக்கதான் செய்யும். கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கோல் நல்ல ஒரு அந்த கோல் போட்டதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆட ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் நல்லா ஓப்பன் ஆட ஆரம்பிச்சோம். ஹேமந்த் அதுல இருந்து லீடிங் அப் டு த கோல் செகண்ட் கோல். டாக்டர் நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. அதுக்கப்புறமாவுமே எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்மளோட ஹீரோ மடுவைக்கே தான் ப்ரோ. நம்மளோட ஆமா. அவுட்லெட் மடுவைக்கே தான். நம்ம மடுவைக்கு பால் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். சூப்பரா இது பண்ணோம். நான் வந்து அதான் நம்ம அந்த கோலுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துல எஸ்ஏ ஒரு டம்மி பண்ணுவான். கியோக்கரஸ் ஒரு ஒன் டச்ல பாஸ் போடுவான். அதெல்லாம் நான் ரசிச்சு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. அது மாதிரி நம்ம அந்த நம்பர் 10 இந்த மாதிரி டம்மிலாம் பண்ணி ஆடி நல்லா ரசிச்சு நான் பார்த்துட்டு இருந்தேன் நானு. இன்னொன்னு ஹேமந்த் ப்ரோ ஒரே செகண்ட். அந்த எசேலாம் அந்த பைலைன்ல போயிட்டு பால் எல்லாம் கரெக்டா போடுறான். கியோக்கரஸ் 3 கேம்ல யோசிச்சுக்கிறான். ஐயோ நான் இங்கெல்லாம் வரணும் போல. இது ஆமா. ஒரு பால் போட்டான் தெரியுமா? அது சீரியஸா கியோக்கரஸ் இருந்தா மேபி ஷார்ட் ஆன் டார்கெட் ஏதோ இருந்திருக்கும். பட் அதெல்லாம் ஒரு ரிஃப்ரெஷிங்கா இருந்தது ப்ரோ பாக்க. ஆமா. அதான் ப்ரோ நான் நானியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். நானி வந்து கொஞ்சம் நல்லா என்ன சொல்ல ஒரு சண்டே லீக் பிளேயர் மைண்ட் செட்ல தான் இருக்கான். டிஃபெண்டரை ஜாலியா பார்த்தா இருக்கும். வச்சு செய்யணும் தான் யோசிக்கிறானே நானி. இந்த 1-2 போட்டு ஆடுறது அந்த தாட் ப்ராசஸே கிடையாது. நீ வா அந்த நிப்பாட்டி ட்ரிபிள் பண்றது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் இன்டென்சிட்டி கூட பார்க்கறது இருக்கு ப்ரோ அவனுக்கு. அந்த ஆமா. ரன்னிங் இன்டென்சிட்டி அது டிஃபென்ஸா இருக்கட்டும் அட்டாக்கா இருக்கட்டும் இன்டென்சிட்டி லைக் அவன் 70 மினிட்ஸ் ஆடுறான்னா ஃபுல் இன்டென்சிட்டி ஆடுனுக்கிறான். ஆமா. நம்ம ஆட்கள் அது சொல்லியிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நிறைய இடத்துல வந்து எனக்கு இதுவா இருந்துச்சு. என்னன்னா லைக் அவனுடைய அந்த ட்ரிபிள் பண்ணிட்டு போறப்போ லைக் அகைன் இதுல வந்து ஆல்ரெடி வந்து சும்மா சம்பந்தமே இல்லாம வந்து கம்பேரிசன் ஸ்டார்ட் பண்ணி சாக்கா வர்சஸ் நோனி வந்து டிபேட் எல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம வி ஜஸ்ட் ஹாவ் டு பி ஹாப்பி தட் வி ஹேவ் போத் ஆஃப் தெம். நம்ம வந்து சும்மா சாக்காவே தேய்க்காம இவரை வச்சுட்டு ஆட விட்டுட்டு நம்ம ஜெயிக்கவே முடியுங்கிறது தான் முக்கியமான ஃபேக்டர். அதுல நம்ம வேணும்னா இந்த பக்கம் ஆட விடலாம், அந்த பக்கம் ஆட விடலாம், எசையை வச்சு ஆட விடலாம், எப்படி வேணா விளையாடுறதுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதெல்லாம் தான் ஒரு முக்கியமான ஃபேக்டர். எனக்கு என்னன்னா அவன் அவன் பால் வச்சுட்டு பாக்ஸ்ல நிக்கிறப்போ சுத்தி வர 3 பேர் இருந்தாலுமே நோபடி வாண்ட்ஸ் டு கமிட். ஏன்னா இவன் வந்து கண்டிப்பா வந்து பீட் பண்ணிட்டு போயிடுவான் ட்ரிக்கியா. அது வந்து லைக் அந்த ரெஸ்பெக்ட் வந்துட்டு ஐ வாண்ட் டு see மோர் ஆன் த லெஃப்ட் விங் as well. யார் எசே விளையாடினாலும் சரி நோனி விளையாடினாலும் சரி அது எனக்கு ஜாஸ்தியா பார்க்கணும். பட் தட் ஃபேக்டர் வாஸ் லைக் ரியலி குட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவ் ஹி பிளேட். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆன உடனே எதிர்பார்க்கவே பார்க்காத நேரத்துல ஒரு கோல். அது ஆக்சுவலா இது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அந்த பழைய லிவர்பூல் கிளாப் அடியில பண்ணுவாங்க. இது கான்ஸ்டன்டா பண்ணுவானுங்க. உனக்கு வந்து பாக்குறதுக்கே டேய் என்னடா நம்ம திரும்பி பாக்குறதுக்குள்ள டப்புன்னு ஒரு கோலை போட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு. ஒரு லாங் பால் ஒருத்தன் எடுப்பான், ஒரு பாஸ் போடுவான், கோல். நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த மாதிரியான கோல் அது சூப்பரா இருந்தது. அதுவுமே லைக் வந்து நம்மளுமே எதிர்பார்க்கல ஆக்சுவலா ஆனஸ்டா பால் வர்றப்ப. எங்கடா ஒரு லாங் பால் வருது கெலஃபியோரி கிட்ட இருந்து இது அந்த பால் வந்து டப்புன்னு வந்து
எனக்கு எஸ்ஏ அங்கேருந்து வந்து பால பாஸ் பண்ணதே எனக்கு வந்து டேய் இன்னொருத்த இருந்திருந்தான்னா இது நேரா போய் கார்னர் தான்டா கிடைச்சிருக்கும் நம்மளுக்கு. இந்த நேரத்துல இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாஸா வந்து இதுவா வந்ததே வந்து சூப்பரா இருந்துச்சு. ஹேமந்த் அந்த கோல் ஆமா ப்ரோ. டச்சே தமிழ் எடுத்திருக்க ஃபுட்பால். மாட்டான் ப்ரோ. எஸ்ஏ. பால அப்படியே லேண்ட் ஆறதுக்கு ஆமாமா முன்னாடியே பாஸ் டச் எடுத்துருக்க பண்ணிருப்பான். மாட்டான் கரெக்ட். சூப்பரான கோலு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. கியாக்கரஸ்க்கு நம்ம இது வரைக்கும் இதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம அவனுக்கு கிரியேட் பண்ண பெஸ்ட் சான்ஸ் ப்ரோ. மேக்ஸிமம் சப்ளை பண்றது. ஆமா. யா யா இந்த 4 மேட்ச்ல இந்த மாதிரி தான் நமக்கு அவனுக்கு சான்சஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அது கிரெடிட் டு எஸ்ஏ அந்த இடத்துல. நல்ல நல்ல இது. கெலஃபியரி நல்ல நல்ல பால் அது. நல்ல லாங் பால். கெலஃபியரி கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓடிகார்டு இடத்துல ஆடிட்டு இருந்தான் ப்ரோ கெலஃபியரி ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ஹாஃப்ல. கேட்கலாம். கேலஃபியோட பொசிஷன் என்ன? அதான் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல ப்ரோ. என்ன அதெல்லாம் சொல்ல தெரியல. ஆனா அதான் எனக்கு வந்து அதான் இங்க வேணா நிறைய பேர் ஓடுறான். வந்து எங்க வேணா ஓடுறான். திடீர்னு பார்த்தா டபுள் பிவட்ல நிக்கிறான். திடீர்னு பார்த்தா ஆர்சிஎம் ஆடிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் ஆர்பில ஆடிட்டு இருந்தான். எனக்கு ஒண்ணுமே டேய் நீ ஏன்டா இங்க இருக்கங்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு. ஆமா. அதான் நிறைய பேர் வந்து ஆட்டோ டாப் போட்டு அடிப்பாங்க. ஃப்ரீடமே குடுக்குறது இல்ல, இது பண்றது இல்ல அப்படின்னா. ஆனா இதெல்லாம் வேணும்ட்டே மறந்துருவாங்க. இந்த செலக்டிவ் பயாஸ் மாதிரி இத தள்ளி வச்சிருவாங்க. நோனி சூப்பரா சொன்னான் பாத்தியா அது. போனதுக்கு அப்புறம் எக்ஸ்பிரஸ் பண்றதுங்கிறது மேனேஜர் வந்து நீ என்ன வேணா பண்ணுன்னு சொன்னாரு. எனக்கு அதனாலதான் நாங்க வந்து பண்ணிடுவோம். இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் அவருடைய கண்ட்ரோல்னு. எனக்கே வந்து ஏன்னா இவ்வளவு நாள்ல வந்து கண்ட்ரோல் அடிச்சிட்டு இருந்தேன். எனக்கே ஒரு ஐ ஓப்பனரா இருந்துச்சு அது. ஓகே பண்ண சொல்றான் அவன், பட் நம்ம தான் எக்ஸிகியூஷன்ல ஃபெயில் பண்றோம் அப்படிங்கறது எனக்கு அப்பதான் வந்து ஒரு அளவுக்கு வந்து ஓகே கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சு. மேபி பார்க்கணும், இன்னும் நிறைய கேம் பார்க்கணும். இது கண்டினியூ ஆகுதா, இந்த பேட்டர்ன்ஸ் கண்டினியூ ஆகுதான்னு பார்க்கணும். பார்த்தோம் கண்டினியூ ஆகுதுன்னா கண்டிப்பா வந்து நம்ம வந்து ஆட்டடாவை கடிச்சு குறைய வந்து பிரயோஜனமே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். சாரி ஹேமந்த். ஆமா. ஸோ அதான் நல்ல நல்ல கோல் ப்ரோ. அது ரொம்ப கீ மொமெண்ட்ல வந்துச்சு. அந்த கோல் போட்டோடனே நம்ம ஆட்கள் கொஞ்சம் அப்படியே நம்ம ஹேமந்த் ப்ரோ ஸ்டார்டிங்ல சொன்னார்ல நம்ம ஒரு செகண்ட் கியர் தேர்ட் கியர் ஆனோம். அந்த 2-0 அப்புறமாவே நம்ம கொஞ்சம் லைட்டா ரிலாக்ஸ் ஆயிட்டோம். ஓகே நம்ம சும்மா மேட்டு பாலை வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி நல்ல நல்ல இம்பார்ட்டன்ட் மொமெண்ட்ல கோல். அது அவங்களோட என்ன ஆஃப் டைம் டீம் டாக் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிருக்கோம் அவங்களுக்கு. ரைட் எக்ஸாக்ட்லி. சோ என்ன 46th மினிட்லயோ நம்ம கோல்ல 46லயோ 47லயோ கோல். ஃபர்ஸ்ட் மினிட் ஆஃப் வந்த உடனே கோல். கரெக்ட் வந்த உடனே கோல். யா அது ஒரு பெரிய இதுவா இருந்திருக்கும் கண்டிப்பா. நான் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அருண் ப்ரோ. இந்த கோல் வந்து ஒரு ரீவைண்ட் பண்ணுங்க. ஒரு 4 years முன்னால அந்த லிவர்பூல் கேம் வந்து நம்ம ஜெயிப்போம் லிவர்பூலோட 2-0 வித்தவுட் ஃபேன்ஸ். ரீஸ் நெல்சன் ஒரு கோல் அடிப்பான். அந்த கோல் அந்த கேம்க்கு அப்புறமா ஆர்டெட்டா வந்து பேசியிருப்பான். நாங்க வந்து ஸ்டில் பில்டிங். லிவர்பூல் பாத்தீங்கன்னா ஒரு பாஸ் வேண்டேக் வந்து ஒரு 40-60 யார்டா பாஸ் போட்டு லைக் அவங்களால அவ்வளவு நல்லா ஆட முடியல. உடனே ஒருத்தன் கோல் போடுறான். அந்த மென்டலி நாங்க வந்துட்டோம். இனிமேல இருந்து குவாலிட்டின்னு தான் சொல்லுவோம். அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த தாட் ப்ராசஸ் தான் வந்தது. அதுதான் ஞாபகம் வந்தது. அண்ட் இட் ஜஸ்ட் ஷோஸ் நம்ம டீம் வந்து எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு. இந்த செரி ஆன் டாப் ஆஃப் த கேக் தான் வந்து இன்னும் வரல. பட் we are in a very very good position to be where you are capable of doing great things. அவ்வளவுதான் சொல்லும். நீ அந்த பொசிஷன்ல தான் போட முடியும். இங்க இருந்து ஃபினிஷ் லைன் போறது வந்து it depends on certain individual players and how they perform week in week out. அதுதான் நான் சொல்லுவேன். ட்ரூ. அதுதானே ஃபர்ஸ்ட் சொல்றப்ப அதானே. சாக்கா இல்ல, சலிபா இல்ல, ஹேவர்ட்ஸ் இல்ல, ரைஸ் இல்ல. ஒரு சில பேர் மார்டினெல்லியை உள்ள சேர்த்தாங்க. நான் தான் சொன்னேன் இந்த ஃபேமிலி கையில வரும் தெரியுமா, 4 கை அந்த உடன் தள்ளி விடுவானே பீட்டர். அந்த மாதிரி தான் என்ன நீங்க மார்டினெல்லி உள்ள சேர்க்கறீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதான் இவ்வளவு பேர் இல்லாதப்பவுமே வந்துட்டு நம்ம முன்னாடி எல்லாம் இந்த இவ்வளவு பேர் இல்ல அப்படின்னா உடனே பேனிக் மோட்ல போயிருப்போம் நம்மளே மொத்தமா. அது வந்து நம்ம ஆஃப்லைன் ஃபேன்ஸ் ஒன்லி இல்ல, ஆன்லைன் ஃபேன்ஸ் ஒன்லி இல்ல, ஸ்டேடியம் கோயிங் ஃபேன்ஸ்க்கே வந்து அது வந்து பயங்கர நர்வஸ் ஆகி அது வந்து அந்த நெர்வசிட்டி வந்துட்டு டிரான்ஸ்லேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். லைக் இந்த 30 நிமிஷத்துக்குள்ள கோல் போல, 40 நிமிஷத்துக்குள்ள கோல் போலன்னா ஒரு பேனிக் மோடுக்கு வந்துருவானுங்க, ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவானுங்க எல்லாரும். அது வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த ஜோனுக்குள்ளேயே போல நம்ம ஸ்டேடியம் கோயிங் ஃபேன்ஸா இருக்கட்டும், நல்ல நம்ம டிவில பாக்குற நம்ம ஃபேன்ஸா இருக்கட்டும், அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்ததுதான் வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த சீசனுடைய பிக்கஸ்ட் பூஸ்டே அதுதான். லைக் எனி கேம் வி கோ வி கேன் கெட் அ ரிசல்ட் அண்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டு ஸ்கோர் அகேன்ஸ்ட் அஸ். ஏன்னா 4 கேம்ல வந்துட்டு நம்ம வந்து ஓபன் பிளே கோலே விடல. ஒரு இன்சென்ட் ஃப்ரீ கிக் அது. அந்த ஸ்ரொபோஸ்லாயோட ஃப்ரீ கிக் வந்துட்டு நீ என்னைக்கு பார்த்தாலுமே சல்யூட் அடிக்கிற மாதிரியான ஃப்ரீ கிக் அது. ஐ டிப் மை ஹேட் ஆஃப் சொல்ற மாதிரியான ஃப்ரீ கிக் அது. ஓபன் பிளேல கோல் போல, நம்ம விட்டது ஒரே ஒரு கோல் தான். இதெல்லாம் வந்து கண்டினியூஸா இதுல பில்ட் பண்ணிட்டே போறதுதான். ஏன்னா ஒரு ஃபேக்டர் எப்பயுமே இருக்கும் நம்மளுக்கு. when your defense is strong, your attack can set itself right. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல விளையாட அவங்களுக்கு செட் ஆயிடும். நம்மளுக்கு அந்த ஒரு பேஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்றது வந்து சூப்பரான ஒரு ஃபேக்டர். பட் ரிவ்யூன்னு சொல்லணும்னா
நல்ல கேம். நம்ம டாமினேட், நான் தான் சொன்னேன், நம்ம ஃபுல் டாமினேஷன் இருந்துச்சு, ஃபுல் கண்ட்ரோல் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸே கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் வந்து எனக்கு அவங்க நம்ம பாக்ஸ்குள்ள வந்தாங்களானே ஞாபகம் இல்லை எனக்கு. ஐ டோன்ட் திங்க் தே எவர் டெட். செகண்ட் ஹாஃப்ல அந்த வுட்டு வந்து அவன் பந்து அவன் மேல பட்டுது, அவன் பந்து அடிக்கலங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் அது செகண்ட் ஹாஃப்ல. பால் செஸ் கண்ட்ரோல் தான் பண்ண ட்ரை பண்ண லட்சணம் அந்த மாதிரி பால் போய் செஸ்ல போட்டு பால் போஸ்ட்ல அடிக்குது. எனக்கு ஒரு விஷயம் Raya got a hand to that bro. ஒரு I think he got a hand. லைட் தட்டி விடுவான். அதெல்லாம் வந்து அது அவன் பண்ண வேண்டியது ஒரே ஒரு சேவ். இந்த மாதிரியான ஒரு கேம்ல ஒரு சேவை கரெக்டா பண்ணினான். இந்த மாதிரியான கேம்ல எல்லாம் பாக்குறதுக்கு பதிலு இதுதான். ஏதாவது ஒரு சான்ஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீ அலர்ட்டா இருக்கணும். அதுக்கு தான் வந்து நீ கோல் கீப்பர் ஆகுற. அவ்வளவுதான். அதேதான் எக்ஸாக்ட்லி. பர்ன்லி ரெட் கார்டுரா. 5 minutes to go. பர்ன்லி ரெட் கார்டு. தேவைதான் ரெட் கார்டு. சோ அதுதான். ஸோ இதுதான் நம்மளுடைய கேமோட ரிவ்யூ. ஃபுல் டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸ், ஃபுல் கண்ட்ரோல், அண்ட் வந்து நம்ம வந்து கரெக்டாக பிளேயர்ஸை யூஸ் பண்ணோம், ரொட்டேட்டும் பண்ணினோம், அண்ட் நம்மளுக்கு தேவையான வந்து அவுட்புட்டும் வந்துச்சு கேமை விட்டு. வித்தவுட் பிரேக்கிங் அ ஸ்வெட்னு கூட சொல்லுவேன் நான். நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக விளையாடின மாதிரி தான் இருந்துச்சு கேமு. அது பிளேயர்ஸ்னாலையா இல்லாட்டி வந்து நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ்னாலையா தெரியல. பட் ப்ராபப்ளி அ காம்பினேஷன் ஆஃப் போத். குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு, நம்ம ஆன் பிட்ச்ல நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணதும் நல்லா இருந்துச்சு. பட் வாஸ் ரியலி வெரி குட். ப்ரொஃபஷனலாக கரெக்டாக வந்து விளையாடி ஜெயிச்சோம். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் நான். சொல்லு. நம்ம எஸ்ஏ லெஃப்ட் விங்ல ஆடுறதுல நான் நோட்டீஸ் பண்ணேன். ஒரு மேட்ச் தான் லிவர்பூலோட 10 நிமிஷம் ஆடி இருப்பான். ரெண்டுத்துல நோட்டீஸ் பண்ணது, பால் நிறைய சென்டர்ல கொடுக்கணும்னு பாக்குறான். அந்த கேம்ப்ல இருக்கிறவங்களுக்கு வெனேரிக்கோ இல்ல ஓடிகார்டுக்கோ கொடுக்கணும்னு பார்த்தான். இன்னொன்னு கூட பார்த்தான், டைரக்டா மெடுவர்க்கு ஒரு சுவிட்ச் அடிச்சான், அவன் பால் வாங்கி. அது வந்து நம்ம லெஃப்ட் விங் யாருமே பண்ண மாட்டானுங்க. ரொசாலா இருந்தாலும் சரி, மார்டினெல்லியா இருந்தாலும் சரி, ரைஸுக்கு தான் பால் கொடுப்பானுங்க. ஒரு ஷாட் எடுப்பான். கரெக்ட். ஒரு ஷாட் எடுத்து ஆக்சுவலா வந்து டிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். ஆனா இன்டென்ட் கரெக்டா இருக்கும் அந்த இடத்துல. ஆமா. சோ அது உண்மையாலே கொஞ்சம் என்ன சொல்ல, அது ஒரு நம்ம எப்பயுமே நம்ம பாட்காஸ்ட் நான் புலம்புவேன், நம்ம லெஃப்ட் சைட்ல இருந்து ஸ்ட்ரைக்கருக்கு பாலே போட மாட்டாங்கறானுங்க அப்படின்னு. அது இவன் கொஞ்சம் ஸ்ட்ரைக்கருக்கு போடணும்னு பாக்குறான். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பாக்க. கண்டிப்பா யா. சோ சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் இது. ஹோப் இட் கண்டினியூஸ் ஆன் டு midweek and more importantly next weekend தான் சொல்லணும். ஏன்னா முக்கியமான மேட்ச் அடுத்த வீக்கெண்ட் இருக்கு நம்மளுக்கு இவனுங்களோட. ஐயோ, லிவர்பூல்க்கு ஃப்ரீ கிக்கு சொபோஸ்லாய் வேற நிக்கிறான்டா. ஐயோ, அதை பாக்குறப்பவே எனக்கு பிடிஎஸ்டி தான் வருது அந்த மேட்ச். பட் யா, ஸோ இதுதான் வந்து கேம் ரிவ்யூன்னு பார்த்தா கேம் ரிவ்யூ. பிளேயர் ரேட்டிங்ஸ் போயிடுவோம். ரெட் வைட் கோல் ப்ரோ வேண்டாமா? ஓ, மூணாவது கோலே மறந்துட்டேன்டா. ஓகே, மூணாவது கோல். எஸ், நீ சொல்லு. மூணாவது கோல் ஜுபிமெண்டி. மூணாவது கோல் ஐ மீன் ஒரு என்னடா ஒரு 5'10" இருப்பானா நம்பால? 5'9", 5'10" அப்படி இருப்பானா ஜுபிமெண்டி. சோ எனக்கு வந்து சரி, ஓகே, யா நம்பால வந்து ஒரு ஓகே, நம்பால் ஒரு கிராஸ் போட்டான், நல்ல ஏரியால போட்டான் ட்ராசார்டு. யூசுவலா நம்பால் வந்தாலே ஒரு இம்பாக்ட் இருக்கும், கோல் இல்லனா அசிஸ்ட் ஏதோ ஒரு. அதுதான் எனக்கு உனக்கு 50th GA இந்த மேட்சோட சூப்பர் சப் தான் டெஃபினிஷன். என்னைக்குமே ட்ராசார்டோட இருக்கிற ஒரே ப்ராப்ளம் அதான், அவன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணானா ஒரு கேம்ல வந்துட்டு நிறைய இடத்துல பேசஞ்சரா இருப்பான். சூப்பர் சப்பா வந்தானா சரியான இம்பாக்ட் கொடுப்பான். ப்ரோ அவன் வந்து நம்மளோட டைட்டில் இல்ல ஏதோ ட்ரோஃபி ஜெயிச்சோன்னா ஹீ கேன் பி அவர் வில்டாட் ஆர் கானு ப்ரோ. சீரியஸா சொல்றேன், அந்த லெவல் பிளேயர்ல ஹீ கேன், அந்த எல்க் ஆஃப் பிளேயர்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா ஆப்வியஸா நாட் ஆஸ் டேலண்டட் அஸ் கானு, பட் as in அந்த ரைட் பிளேஸ் ரைட் டைம் ஃபினிஷிங் என்ன பண்ணணும். வில்டாட் மாதிரி ஒரு கோல் அடிக்கிறது ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல 2001ல அந்த சேகா கிட்ல, அந்த மாதிரி ஒரு பிளேயர்ல ரீசன்ட்டா நேத்தோ அந்த மேட்ச் ஸ்கைட் ஸ்போர்ட்ஸ்ல ஓடிட்டு இருந்தது. அப்படியா? ஆமா, அந்த 1-0 அடிச்சு ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல நம்ம லீக் ஜெயிக்கிறது ஆக்சுவலா பாத்துட்டு இருந்தேன் நான். திருப்பி ஃபுல்லா உட்கார்ந்து மேட்ச் பார்த்தேன். சரியான கேம் ஆப்வியஸா ஃபார் ஆர்சனல் ஃபேன்ஸ். அண்ட் அந்த கேம் முடிச்சு அந்த நம்ம ஃபேன்ஸ் வந்து அந்த ஓல்ட் ட்ராஃபோர்ட் சாம்பியன் செக்ஷன் அந்த பேனர்லாம் செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும். பட் யா ஐ திங்க் ட்ராசார்ட் கேன் பி லைக் தட் ப்ரோ. அண்ட் கோல் ப்ரோ, ஐ மீன் நம்பால் கரெக்டா மீட் பண்ணா, ஒரு டிஃப்ளெக்ஷன் லைட்டா எடுத்தது அண்ட் டாப் கார்னர்ல போச்சு. செல்ஸ்லாம் எதுவுமே பண்ணிருக்க முடியாது. அவனுக்கு நிறைய பேர் செல்ஸ் ஆக்சுவலா ஏரியல்ஸ் அவனுடைய ஒரு ஸ்ட்ரென்த். நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம், பட் ஏரியல்ஸ் அவனுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்.
சில பிளேயர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, லைக் நாட் டூ டால், பட் அந்த ஜம்ப் ஹேங் டைம் எஸ்பெஷலி ஐ மீன் கேஹில் கூட ஜோட்டா இல்ல ப்ரோ, லைக் ஜோட்டா ஜோட்டா, அதுதான் ஜோட்டா நான் சொல்லிட்டு இருந்தேன். ஐ மீன் ஜோட்டா ரெஸ்ட் இன் பீஸ் ஜோட்டா. ஐ மீன் லைக் அவனோட நம்ம ஹேங் டைம், வாட்கின்ஸ் அதுதான் நான் சொல்ல வாட்கின்ஸ் கூட வந்தேன், சொல்லலாம் ஹேங் ப்ரோ. டைம். வாட்கின்ஸ் ஆமா கூட ஆமா நல்லா வாட்கின்ஸ் இருக்கும். வாட்கின்ஸும் அவன் ஹைட் அவன் நம்ம யோசிக்க மாட்டோம், அவன் ஸ்ட்ரைக்கர் ஹைட் இல்ல இந்த மாதிரி கரெக்ட். யோசிக்க மாட்டோம். ஸோ கரெக்ட். ஹேங் டைம் இஸ் பிரில்லியன்ட் சில சில ஷார்ட் அத்லீட்ஸுக்கு. ஸோ அது நல்லா இருந்தது பார்க்க. அண்ட் யா, குட் கோல் ப்ரோ. ஐ மீன் ஒரு பிளேயர் வந்து அவன் எப்போ கடைசியா 2 கோல் அடிச்சிருக்கான் ஒரு கேம்ல சத்தியமா தெரியாது. ஸோ யா, குட் கோல். ஐ மீன் அட் த டைம் கேம் வாஸ் டன் வச்சுக்கோங்க. யா 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 there ஸோ was no way they were coming back, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. எனக்கு ஸோ ஹெட்ரை விட பிடிச்சது நிக்கோ வில்லியம்ஸ் பறப்பான், அந்த அளவுக்கு பவர் பண்ணியிருப்பான் அவனை. ஆமா ஆமா அது ஆமா ஆமா அதுதான் எனக்கு பரவாயில்லையப்பா, நீ முட்டல பறக்குறானேப்பா அப்படின்னும் போது கொஞ்சம் நல்லா ஒரு டிஃபெண்டர் பறக்குறான். ஸோ நல்ல கரெக்ட். ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆளு. யா நல்ல யா யா யா, சாலிட். அதை ஆளோட விட ஐ திங்க் ஜூபிமெண்டி நல்லா எப்பவுமே நல்லா சிரிச்ச முகமா இருப்பான் bro. எனக்கு அது கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அவன் பேசும்போது நல்லா கரெக்ட் அந்த கரெக்ட். மாதிரி எப்படி சொல்றது, ஒரு மாதிரியான ஒரு ஒரு பாடி சின்னதா இருந்தாலுமே வந்துட்டு ஒரு அவன் பாக்குறதுக்கு சின்னதா இருப்பான், பட் ஆனா அவன் ஃபேஸ் எல்லாம் ஒரு ஓல்டர் பர்சனோட ஒரு அந்த அந்த ஒரு மெச்சூர்ட் லுக் மாதிரி இருக்கும். லைக் ஒரு மாதிரி அது அது அந்த எஃபெக்டிவ்னஸ் இப்பதான் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் தெரியுது, விச் இஸ் அமேசிங். லைக் ருபிமெண்டி விளையாடுற விதங்கிறது வந்துட்டு இதுதான் நம்மளுக்கு தேவை இந்த மாதிரியான கேம்ல எல்லாம். யாரா ஒருத்தர் கேமை மூவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். உன்னுடைய ஃப்ரண்ட் டைனமிக்கா இருக்கிற பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு யாரா ஒருத்தர் பால் மூவ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த ரோலை சூப்பரா பண்றான். ஸோ யா, அந்த தேர்ட் கோல் விட்டதுக்கு சாரி அண்ட் ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி ஹேமந்த். அப்படியே நீயே ஸ்டார்ட் பண்ணிட்டு டேவிட் ராயா. ஐ மீன் டேவிட் ராயா ப்ரோ, எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல ப்ரோ. லைக் மேன் ஹேட் அப்சல்யூட்லி நதிங் டு டு. 100th ஸ்டார்ட் ப்ரோ. ஆமா 100th ஸ்டார்ட், அதுல 42 க்ளீன் ஷீட்ஸ் வரும் அவனுக்கு. வேற லெவல் ஸ்டார்ட் இதெல்லாம். அண்ட் ப்ரோ நம்பால் வந்து ஓ கான்சென்ட்ரேஷன் நம்ம வந்து அதெல்லாம் எப்பயுமே சொல்லக்கூடாது, ஷார்ப்பா சாரி இருக்கும். மறந்துட்டேன், ஒரு நிமிஷம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம 4 சென்டர் பேக் 3 சிடிஎம் வச்சு விளையாடுறோம்ல. ஸோ அதனால 42 க்ளீன் ஷீட்ஸ் எடுக்கிறதுலாம் ஈஸி, நம்ம அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. கரெக்ட் சாரி, கரெக்ட். அதுதான் ஆமா அது ஒரு இன்சர்ட் வந்து கரெக்ட். நீ சொல்லு. ஆமா ஆமா. என்னன்னாலும் சொல்லிட்டோம் ப்ரோ. பட் நம்மளுக்கு தான் தெரியும், நம்ம தான் வந்து எல்லா கேம் பாக்குறோம். ஸோ நம்மளுக்கு தான் தெரியும். பட் ஃபெனாமினல் ப்ரோ. ஹி இஸ் தேர் ஃபார் மோமெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து ஒரு கேவலமான மோமெண்ட் கேம்ல வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. 1 and 3 கேம்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அவன் வந்து அதுக்கு இருக்கிறான் கரெக்டா. அண்ட் 7 மேல என்னால கொடுக்க முடியாது ப்ரோ, பிகாஸ் பெருசா வந்து அந்த Nothing to do. Yeah. ஸோ 7 கிளீன் ஷீட் அந்த ஹாப்பி ஃபார் மேபி டேவிட் அந்த ராயா. அவேர்னஸ் ஃபார் த சேவுக்கு வேணா 7.5 கொடுக்கலாம். ஓகே, வேணா கொடுங்க 7.5. ஏன்னா எல்லாருக்குமே ஐ திங்க் டிஃபால்ட் 7 வந்துரும் நினைக்கிறேன் இந்த கேமுக்கு. யா அவனுக்கு யா அதனால யா. ஒரு அந்த அவேர்னஸ்க்காக மேபி 7.5 கொடுக்கலாம். ஸோ யா, ஸோ டேவிட் ராயா ஓகே. ஹேமந்த் கேலஃபியோரி. கேலஃபியூரி அதே 7 கொடுப்போம் ப்ரோ. நான் 70th மினிட்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம் அவனை. நல்லா ஓவராலா நல்லா ஆடினான். நல்ல அதான் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரீடம் ரோல் இருக்கு நம்ம டீம்ல. அவன் எல்லாம் எங்கனாலும் போய் ஆடலாம். தட்டிக்கங்கடா, எல்லாம் தட்டிக்கங்க. நாக் ஆன் வுட் தலைவன் 4 கேம் விளையாடுறான் கண்டினியூஸா. எல்லாம் நாக் ஆன் வுட் பண்ணிக்கங்க. கரெக்ட். ஐயோ ஆமா, அவனோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. இந்த வாரம் அவன் அந்த போட்டிருந்தான்ல இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி என்ன போட்டிருந்தான்? யூரோஸ் வெர்சஸோட முடிச்சுட்டு ஆர்சனல் வந்த அந்த மொத்த ஜேர்னியுமே எனக்கு அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு போஸ்ட் மாதிரி போட்டிருப்பான் அவன். ஓ அதுவா, ஓகே ஓகே. ஆமா ஆமா. ஸோ அது நல்லா இருந்துச்சு பார்க்க. செகண்ட் கோலுக்கு ஒரு கீ ரீசன் அவன் நல்லா ஆடினான். கரெக்டான டைம்ல சப்ஸ்டியூட் பண்ணுவான், எல்லோ கார்டு வாங்குவான். இட்டாலிக்கு வேற ஒரு மேட்ச் ஆடி இருப்பான், 100 மேட்ச் ஆடி இருக்க மாட்டான். ஸோ நல்ல டைம்ல சப்ஸ்டியூட் பண்ணுவான். எனக்கு நம்மளுக்கு ஒரு கீ பிளேயரா இருப்பான் ப்ரோ அவன். அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம பேசணும், போன எபிசோட் தான் பேசணும்னு நினைக்கிறேன். கேலஃபியோரி மேல வந்துட்டு போன எபிசோடோ இல்ல முந்தின எபிசோடோ கேலஃபியோரி மேல நிறைய டிபெண்டன்ஸ் இருக்கு இந்த சீசன்ல. நம்மளுக்கு ரிசர்ச் ஆமா ஸ்ரவன் ப்ரோ சொல்லிருப்பாரு நினைக்கிறேன். சாலிட் யா. நான் கேப் ப்ரோ அவன் வந்து வாரண்டட் ஸ்டார்டிங் லெஃப்ட் பேக் ப்ரோ. ஆக்சுவலா ஐ திங்க் இதுல இந்த நேரத்துல வந்துட்டு லூயிஸ் கெலி ஏன் ஸ்டார்ட் பண்ணலன்னு ஒரு क्वेश्चन நம்ம கேட்க முடியாது. அவனும் சின்ன பையன், இவன் வந்துட்டு அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் போடுறான். doesn't mean that Kelly is not going to get minutes கிடையாது. He's going to get minutes which are going to be regulated. ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கங்கிற ஒரு விஷயம் என்னன்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு எப்பயுமே செகண்ட் சீசன்ல வரப்ப மினிட்ஸ் குறையும். ஏன்னா அவங்களுடைய மினிட்ஸ் வந்து அவங்க டெஸ்பரேட் சிச்சுவேஷன்ல போடுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கே வரக்கூடாது. இவங்களுக்கு வந்து மினிட்ஸ் குறையும். ஐயோ பெண்ணா. ஆமா பெனல்டி தான். 93rd மினிட்ரா, பாவண்டா, சரியான பெர்ஃபார்மன்ஸ். அவனே தலையை குடிஞ்சிட்டான் ப்ரோ. ஹனிபலே
ஆமாமா ஹனிவெல்லே தலையை குனிச்சிட்டான் பாவம். ம் இதே மாதிரி தான் யுனைடெடோட விட்டானுங்க கடைசியில பெனல்டி யா ஒரு சில்லி ஃப்ரீ பாவம் கிக் யா சில்லி ஷர்ட் புல் சாரி ஸோ ஏப்பா யா அதான் சாலா கமிங் பேக் போடுப்பா, என் FPL கேப்டன் சாலா. கண்டிப்பா கண்டிப்பா நம்ம கம் பேக் டு த கேம். ஐயோ டேய் தேவையில்லாத கைய ஐயோ இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. ஆமா இல்ல அவனே ஒத்திட்டான் ப்ரோ, ஆமா அவனே ஆமா சரண்டர் ஆயிட்டான். நேத்து ஒருத்தன் அந்த இது ஓன் கோல் போச்சு நேத்து. எனக்கு அதுவும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எந்த மேட்ச் எனக்கு ஞாபகம் இல்லை. நேத்து ஒரு இவங்களோட லீட்ஸ் நினைக்கிறேன் லீட்ஸ் லீட்ஸ் ஃபுல்லம் லீட்ஸ் லீட்ஸ் ஃபுல்லம் மேட்ச் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவன் கடைசியில பாவம் அப்படி நின்னுட்டு இருக்கான். அவனுக்கு பால் வருதுன்னு தெரியல. அவன் மண்டையில பட்டு லூப்பாய் பால் உள்ள போயிடுச்சு. அதெல்லாம் வந்து பாவமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. பட் யா கமிங் பேக் டு அவர் கேம். நான் கேப்ரியல் எடுத்துக்கிறேன். கேப்ரியல் நேத்து வந்துட்டு அவன் கேம்ல வந்து இருந்தாங்கிற மாதிரியே தெரியல. ஆனா எதுவுமே வந்துட்டு அவனை தாண்டி போல. ஒரு மாதிரி ஜாலியா விளையாடிட்டு இருந்தான். இம்பீரியஸா விளையாடினான். ஸோ அது வந்து டோட்டலி வந்து கேம் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது ஒரு பயங்கர ஒரு சாலிட் கேம். அதுக்கு நம்ம டிப்பிக்கலா நம்ம வந்துட்டு இவங்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த மாதிரியான ஒரு கேம். ஒரு 7.5 கண்டிப்பா நான் கேப்ரியல் கொடுப்பேன். ஒரு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேப்டன்சி எடுத்து நான் போட்டான், கோல் போட்டான் சாலா. ஓகே FPL இஸ் சேவ்ட். ஒரு FPLக்கு பாயிண்ட் வந்துருங்கிற ஒரே ஒரு சந்தோஷம் தான். பா பட் யா 27 ஷாட் எடுத்துக்கிறானுங்க ப்ரோ இந்த யா கேம்ல யா யா லிவர்பூல் அத அவங்களை எப்படி இருக்கு யோசிச்சு பாரு. பெர்ன்லிக்கு 27 ஷாட் ரைட் பண்ணிட்டு 94th மினிட்ல நீ ஒரு கோல் கன்சீட் வெரி பண்றனா சேட் ஒரு ஹோம்ல பாவம் ரொம்ப சேட் தான். பட் ஐ மீன் this is how like teams that are in the title race take points. நீ ஏதாவது 95th மினிட் ஆனாலும் பாயிண்ட் எடுக்கிறதுக்கான ஒரு இது இருக்கணும். அது நீங்க எப்படி எடுக்கிறங்கிறதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஸோ எடுத்துட்டாங்க. குடோஸ் டு லிவர்பூல். அது அவ்வளவுதான். பட் யா கேப்ரியல் சாலிட் பர்ஃபார்மன்ஸ் 7.5. ஹேமந்த் இவன் மஸ்கோரா மஸ்கேரா எடுக்கல எனக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கோங்க மஸ்கேரா ஆக்சுவலி நம்ம எதுலேயே ரிவ்யூலே கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருக்கணும். ஆனால் இங்கே நான் பேசுகிறேன். செக்ஸி பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ மஸ்கேரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கான், எலிகண்டாகவும் இருக்கான், சூப்பராக ஆடுறான் பாலை வச்சுட்டு. நேற்று பாஸ்லாம் மிட்ஃபீல்டுக்கு அப்படியே கேக் கட்டிங் பண்ணுறான் பின்னாடியில இருந்து. ஆமா ஆமா டைம் எடுத்து நல்லா நல்லா பாஸ் பண்ணிட்டு இருந்தான். அந்த ஆஹ் ஒரு இதுக்கு கோலுக்குமே அந்த இவன் அந்த செஸ்ட்ல பட்டு போனதுக்குமே வந்து அவன் தான் கடைசியில வந்து ஒரு டேக்கிள் போடுவான். ஆமா ஆமா அந்த லாஸ்ட் ஸ்டிச் டேக்கிளுமே நல்லா பண்றான். டிசிஷன் மேக்கிங் நல்லா இருக்கு. ப்ளஸ் அவன் அந்த பக்கம் டிம்பர், இந்த பக்கம் கேப்ரியல். ஸோ நல்ல ஒரு 2 லீடர்ஸ்க்கு நடுவில் அவன் ஆடுறான். ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் அவனுக்கு. இன்னும் நல்லா எக்ஸ்பிரசிவா ஆட முடியும், ம், தைரியமா ஆட ம், முடியும். கவர் பண்ண ம். டிம்பரும் கவர் பண்ணுவான், இட்டு கேப்ரியலும் கவர் பண்ணுவான். ஓவராலா சூப்பரா ஆடுறான். நான் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட என்ன சொல்ல ஆஹ் யாருமே எதிர்பார்க்கலாம் இந்த அளவுக்கு ஆமா ஆமா இருப்பான் ஆமா 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 அப்படின்னு. ஆனா நம்ம அவன் வாங்கின பிறகு அந்த சைனிங்ஸ் பண்ண பிறகு நம்ம பார்க்கும்போது தெரியும் ஆல்ரெடி 6000 மினிட்ஸ் ஆடி இருக்கான் வெலன்சியாக்கு. ஸோ நல்ல மினிட்ஸ் ஆன பிளேயர். எனக்கு எப்படி அந்த பார்சலோனா ரியல் மேட்ரிட் எப்படி இவன மாதிரி ஒருத்தனை வந்து விட்டானுங்க, அதுவும் வந்து 13 மில்லியனுக்கு விட்டானுங்கன்னே எனக்கு புரியல. ஆமா ஆமா எனக்கு தெரிஞ்சு பெர்டாக்கு இவன் மேல ரொம்ப நாளா கண்ணு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் bro. இவன் ஒரு பெர்டா சைனிங் தான் நினைக்கிறேன் நான். ம், ம், அவன் ம். தான் இவனை கூட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன் இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ நல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல இப்போ ஆர்டடாக்கு டாஸ்க்கு எப்படி நீ வந்து ரொட்டேட் பண்ண போறன்றது தான். நீ வந்து ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ்ன்ற மாதிரி வச்சுக்கிட்டு நீ சலீபா, ஒயிட்டு, டிம்பரு, மஸ்கேராவை கன்வின்ஸ் பண்ணி நீ ரொட்டேட் பண்ணி மினிட்ஸ் கொடுக்கணும். ஸோ அது பண்ணுவான்னு அதே நான் தானே நம்புறேன். லெஃப்ட்லயும் நீ வந்து ஆமா கேலஃபியரி, ஹின்கேப்பி, கேப்ரியல் இவங்களெல்லாம் வந்து வச்சு நீ வந்து ஓட்டணும்ல. ஆமா ஆமா ஸோ நல்ல ஜெம் ஆஃப் அ பிளேயர் வாங்கியிருக்கோம். சூப்பரா நான் நேத்தி ஃப்ளாலஸ் பர்ஃபார்மன்ஸ். 8 கொடுப்போம் நான். யா சாலிட். ஹேமந்த் டிம்பர் பாஸ்டர். டிம்பர் நல்லா ஆடினா அந்த காமெடி தவிர என்னடா அவன் தான் ப்ரோ மொஸ்கராவை கன்ஃபியூஸ் பண்ணான்னு தோணுது எனக்கு. ஆமா ஆமா நல்ல வேலை மொஸ்கரா இருந்தான். நான் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து எனக்கு லிவர்பூல் வந்து ஒரு கோல் அடிப்பாங்க தெரியுமா, ராயாவும் சலிபாவும் வந்து ஆமா 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 அந்த ஒரு இதுல மாதிரி பண்ணி ஹாஃப் ஒரு மாதிரி டைம் பால் கரெக்டா. விட்டுருவான். அந்த மாதிரிலாம் அதெல்லாம் வந்து வி ஷுட் நெவர் டூ. அவர் ஓன் டூயிங்ல தான் கோல் எல்லாம் போட்டு நல்ல வேலை இது போல. அது அதுதான் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நெகட்டிவ் மாதிரி. பட் அது தவிர எல்லாமே சூப்பரா பண்ணான் ப்ரோ. டிம்பர் வந்து மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் ப்ரோ. லைக் ஒரு காலத்துல மான்ட்ரியால் வந்து கன்சிஸ்டன்டா கொடுப்பான் பெர்ஃபார்மன்சஸ். நாச்சோ மான்ட்ரியால் ஐ திங்க் ஹி இஸ் ஒன் லெவல் அபவ் தட் யா யா கன்சிஸ்டன்சில. யா யா ஸோ ஐல் கிவ் டிம்பர் ஐல் கிவ் 7.5. யா சாலிட். 7.5 இஸ் டிம்பர் ஃபேன் ஆயிட்டேன் ப்ரோ. நான் வந்து அவனோட ப்ராப்பர் ஃபேன் ஆயிட்டேன் டிம்பருக்கு. ஆமா ஆமா கண்டிப்பா. இதுல நம்மளுக்கு குறை சொல்றதுக்குன்னு எதுவுமே இல்லையே. அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு அதான் பால் நேத்தி கூட சூப்பரா போட்டான் ஒரு ஓவர்லாப் நேத்தி. ரைஸ் வந்து அது எப்படிடா விட்டன்னு எனக்கு இருந்தது. ஷாக் அது ரைஸ் விட்டது. எப்படிடா அது விட்ட, நீ காலை வச்சா லைக் போதும் அப்படின்னு இருந்துச்சு.
அதெல்லாம் வந்து லைக் அந்த ஜோன் ப்ரோ கரெக்டான ஜோன்ல போட்டான் ப்ரோ டிம்பர். அண்ட் இதுதான் வந்து டிம்பர் கிட்ட நம்ம பார்த்தது இல்லை. யூஸ்வலா பென் ஒயிட் சாக்கா தான் சொல்லுவோம்ல அந்த ரைட் விங்கு. ஐ திங்க் டிம்பர் ஹஸ் brought a little bit to his game. அந்த அந்த இந்த கேம்ல கூட லீட்ஸ் கேம்ல கூட டிம்பர் தான் வந்து பால் போடுவான்ல சாக்காக்கு அந்த நியர் போஸ்ட் ஃபினிஷுக்கு. ஸோ டிம்பர் இஸ் இம்ப்ரூவிங் ஆன் ஹிஸ் ஓவர்லாப்பிங் அண்ட் ஃபைனல் தேர்ட் பொசிஷனிங் பாசிங் இதெல்லாம். நேத்தி மிலிங்கோவிச்சோட எடர் ஜெயிப்பான் ப்ரோ டிம்பர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அவனோட 6 இன்ச் 6 அடி இருப்பான் மிலிங்கோவிச். டிம்பர் 6 அடி கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். ப்ரோ அத்லெட்டிசிசம் வேற லெவல் அத்லெட்டிசிசம். அது வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், பேஸ், பவர், இட்ஸ் a cheat code ஆக்சுவலா ஒரு பிளேயருக்கு இந்த மாதிரி அட்ரிபியூட்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு. அண்ட் he can actually நீங்க பாத்தீங்கன்னா போன சீசன் ஒரு கேம் செல்சியோட நடுவுல பால் எடுத்துட்டு நேரா டிரைவ் பண்ணிட்டு ஒரு ஷாட் எடுப்பான், ஜஸ்ட் மிஸ். கரெக்ட். அதெல்லாம் வந்து பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். he can play like இந்த ரூட் ஹுலிட்லாம் வந்து எங்க போட்டாலும் ஆடுவான் தெரியுமா? ரூட் ஹுலிட்லாம் அந்த மாதிரி ஆடுவான். இவன் சீரியஸா சொல்றேன். லைக் அந்த லெவல் ஆஃப் அந்த எல்க் ஆஃப் டேலண்ட்ல இருக்கிறான். நான் அருண் ப்ரோ லிவர்பூல் கோல் போட்டதுல ஒரு மாதிரி ஆஃப் ஆயிட்டீங்க நீங்க. அதெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் நான் 3 கோல்ல ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேன். எனக்கு 1 கோல்ல ஜெயிச்சதே கரெக்ட் தான். ஆமா எனக்கு அதான் ஜெயிச்சா ஃபைனல் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேன். வந்து 1-0 ஜெயிச்சா காண்டுதான். பட் டிசப்பாயிண்டிங் தான், நான் ஒத்துக்கிறேன். எனக்கு நான் வந்து எதுக்கு கேம் போடலன்னா, நான் எப்பயுமே இந்த மாதிரி கேம்லாம் போட்டா அவனுக்கு அடிச்சிருவானுங்க. அதுதான் தான் நான் பார்க்கவே இல்லை. இல்ல அதான் எனக்கு இதெல்லாம் வந்து நான் வந்து லைக் எனக்கு அவ்வளவு தூரம் போனதே சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. அவங்க வந்து பர்ன்லி அவ்வளவு தூரம் இழுத்துட்டு போனதே சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. ஸோ யா டிசப்பாயின்மெண்டான்னு கேட்டா அப்படியெல்லாம் இல்ல. மேபி ஒரு டிராவா இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டா ஸ்மைல் எக்ஸ்ட்ராவா வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வேணா சொல்லலாம். ட்விட்டர்ல 4 வன்மத்தை கக்கியிருப்பேன் நானு. டிராவா இருந்ததுன்னா எனக்கு ஒரு பிக்கர் ஸ்மைல் வந்திருக்கும், அவ்வளவுதான். ஸோ அது ஒன்னு இதுவா இருந்திருக்கும். யா ஸோ நான் வந்து இவன் எடுத்துக்கிறேன் சுபிமெண்டி. டாப் பெர்ஃபார்மன்ஸ் சுபிமெண்டி. லைக் மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ், 2 கோல் வந்து செரி ஆன் டாப். சூப்பர்லி பிளேட் கேம். நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய டைனமிக் பிளேயர்ஸ்க்கு பால் வந்து கண்டினியூஸா வந்துட்டே இருக்கணும். அது வந்து இன்டெலிஜென்ட்டா வரணும். அதான் இருக்கலே. நீ சும்மா வந்து சர்னு வெர்டிகல் பாஸ் போடாம அது எந்த நேரத்துல எந்த மொமெண்ட்ல வரணுங்கிறது வந்துட்டு சூப்பரா மேனேஜ் பண்ணாங்க கேம்ல சுபிமெண்டி. ஸோ அது லிட்டரலி லைக் அவங்க நம்ம மிட்ஃபீல்ட ஓவர் பவர் பண்ணி வர முடியல. அண்ட் அவனுக்கு வந்துட்டு நம்ம ஸ்மூத் ஆன் த பால்னு ஒரு ஃபேக்டர் மட்டும் தான் அவனுக்கு வந்து எம்பசைஸ் பண்றோமே தவிர்த்து அவனுக்கு அந்த டாக்கிள் போடுறதுக்குன்னு ஒரு இது இருக்கு. சூப்பரா டாக்கிள் போடுறான். அது அவன் நம்ம எதிர்பார்க்க மாட்டான். ஏன்னா நிம்பிளா இருக்கான். அவனை வந்து ஈஸியா வந்து பால்ல இருந்து தூக்கிடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கும். ஆனா கரெக்டான டாக்கிள கிளீனா போடுறான். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து எனக்கு வந்து ஓவரால் பெர்ஃபார்மன்ஸே வந்து ரொம்ப அப்படியே பார்த்துனே இருக்கலாம் போல இருந்துச்சு. திருப்பி பாக்குறப்போ தனியா தெரிஞ்ச அவன் மட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு. 8.5 on 10 சுபிமெண்டி. லைக் ஆக்சுவலா 9 கூட கொடுப்பேன். நான் 9 on 10 கொடுப்பேன். 2 கோல் போட்டிருக்கான். அதுக்கு மேல அந்த ஒரு வேர்ல்டுக்காவே கொடுக்கலாம். 9 on 10 கொடுக்கலாம். எனக்கு நான் 10 on 10 கூட கொடுப்பேன். பரவாயில்ல, 9 on 10 போறோம். யா சோ சுபிமெண்டி. ஹேமந்த் இவன் மெரினோ மெரினோ நான் இது ஆக்சுவலி 7.5 8 கொடுப்போம் ப்ரோ. நான் எனக்கு தெரிஞ்சு அவன் மிட்ஃபீல்டில் நம்மளோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் அவன் நம்ம சைன் பண்ணி நிறைய இடத்துல இந்த ட்ரிபிள்லாம் பண்ணியிருப்பான், ஷோல்டர் ட்ராப்லாம் பண்ணி பாலை ரொட்டேட் பண்ணியிருப்பான். நல்லா இருந்துச்சு அதெல்லாம். நல்லா அந்த ஓவர்லேப் பண்ணி கிராஸ் போட்டிருப்பான். எனக்கு நல்லா பாக்ஸ் டு பாக்ஸ் சூப்பராக ஆடிருப்பான் நிதி. அவன் ஃப்ரண்ட் டு பேக்கு டிஃபெண்ட் பண்ணுறது ஒரு ஃப்ளாலஸ் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு. அந்த ஹேட்ரிக் போட்டு எனக்கு தெரிஞ்சு உண்மையாலே அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அவன் கேமில். அது நல்லாவே தெரிஞ்சது நேத்தி. ஓவராலாக அதான் எனக்கு தெரிஞ்சு நல்ல பர்ஃபார்மன்ஸு. நமக்கு வந்து அவன் ஆக்சுவலி ஒரு கீயான பிளேயர் தான் ப்ரோ அவன் மெரினோ. அவனுக்கு அந்த ஸ்மெல் இருக்கு, அந்த கோல் போடுற ஸ்மெல் இருக்கு அவனுக்கு. ஸோ ஸ்ட்ரைக்கரா என்னை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஒரு 2 கேட்டான் தான் ப்ரோ. ஸோ அவனை வந்து நம்ம அந்த எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த பக்கம் வச்சுக்கிறோமோ நமக்கு நல்லது. ஃபைனல் தேர்ட் சைடை வச்சுக்கிறோமோ நமக்கு நல்லது. அவனுக்கு அந்த லாங் ஷாட் கேப்பபிலிட்டி இருக்கு ப்ரோ. நமக்கு வந்து இன்னும் அந்த லாங் ஷாட் எடுக்கலாம் அவன் மெரினோ. அதை நான் இன்னும் எக்ஸ்பிரஸ் பண்ணுவான்னு நான் நம்புறேன் நான். அதான் ஓவராலாக எனக்கு நல்ல கேம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு மெரினோட பர்ஃபார்மன்ஸ். மிட்ஃபீல்டரா எனக்கு தெரிஞ்சு அவனோட பெஸ்ட் கேம். ஸ்ட்ரைக்கரா நம்ம நல்லா ஆடி இருக்கான். மிட்ஃபீல்டரா எனக்கு தெரிஞ்சு நல்ல கேம். யா சோ எவ்வளோ? அதான் 7.5 8. யா சாலிட். ஓகே ஹேமந்த், நீ வந்து அடுத்த யாரு? ஓடகார்ட் பிளஸ் வனேரி. ஓடகார்ட் அவ்வளோ ஆடல. அதே மாதிரி உந்தான் ப்ரோ, என்னால் நம்பவே முடியல.
ஒரு ரிடிகுலஸ். திருப்பி அதே மாதிரி வந்ததுன்னா எனக்கு சீரியஸா புரியல. எனக்குமே புரியல. ஆமா, எனக்கும் புரியல. பட் எனிவே இட் ஹேப்பன். ஸோ இது வி cannot knock him for that. ஐ திங்க் 5 தான் கொடுக்க முடியல ஓடகார்டுக்கு. அவ்வளோ எதுவும் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்லேயே நீ விழுந்துட்டேன்னா என்ன பண்ணுறது? ஸோ 5, ஸோ நாட் அ பேட் 5. இட்ஸ் ஜஸ்ட் தட் ஒரு 5 ஜட்ஜ் பண்ண முடியாத 5 இது. ஒனேரி வந்து சூப்பரா ஆடினா ப்ரோ. ஐ ஃபெல்ட் ஒனேரி இந்த கேம் வர்சஸ் த லீட்ஸ் கேம் வந்து ஓடகார்ட் வெளில போனால, ஐ திங்க் ஒனேரி இந்த கேம் வந்து இன்னும் பெட்டரா ஆடினான்னு தோணுது. ஏன்னா அந்த கேம்ல கொஞ்சம் பால்லாம் விட்டுட்டு இருந்தான். இந்த கேம்ல நல்லா பால் லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடும் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தான் பால். மேபி லெஃப்ட்ல இன்னும் கொஞ்சம் சில டைம் கேட்டுட்டே இருந்தான் இவன் கொடுக்கல ஸ்டார்டிங்ல. பட் அதுக்கப்புறமா ஹி ஸ்டார்டட் கிவிங். நல்லா டீப்ல வந்து எடுக்கிறான் பால். ஹீஸ் ஏபிள் டு என்ன சொல்றது, அதை ரீடைன் கூட பண்றான். அந்த பால் ரிட்டென்ஷன் கூட நல்லா இருக்கு. இஸ் நாட் லூசிங் த பால் டீப்ல. ஸோ நல்லா இருக்குது. ஐ திங்க் ஐல் கிவ் ஒனேரி சிமிலர் டு மெரினோ தான் ப்ரோ. ஒரு சுச்சுவேஷன்ல அவன் 2 கேம்ல, அந்த லீட்ஸ் கேம்லயும் இந்த கேம்லயும் ஒரு ஷாட், அந்த திருப்பி ஷாட் எடுக்க பார்த்தான். அந்த ஃபார் கார்னர்ல அடிக்க பாக்குறான். ஐ திங்க் ஒன் ஆஃப் தீஸ் டேஸ் அது உள்ள சொருவ போறான்னு நினைக்கிறேன். திருப்பி அடிக்க போறான். ஆனா பிகினிங்லயே ஒரு கோல் போயிருக்கலாம். அந்த நேரா கோல் கீப்பர் மேல அடிப்பானே ஒரு சான்ஸ் வர்றப்போ ஸ்டார்டிங்ல. அது மெரினோ இல்ல? மெரினோ. தாண்டி போயிட்டோம்ல, அதே மறந்துட்டேன். கொஞ்சம் ப்ரோ என்ன லிவர்பூல் ஜெயிச்சது வந்து ரொம்ப மைண்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சு அவங்கள. எக்ஸ்போஸ் ஆயிட்டேனே. ஓகே, காட்டன் 4K-யா டோட்டலி. யா, சோ அது வந்து யா ஐ மீன் நம்மளுக்கு அந்த மாதிரி சான்ஸே கிடைக்கலையே. சோ மெரினோ சாரி ஒனேரி ஐ திங்க் again same score தான் bro. 7.5 or 8 தான். I don't think I can give him higher than that. மெச்சூர்டா ஆடுறான் bro பையன். ஆமா, அந்த OP வந்து இம்ப்ரூவ் பண்ணனும். அவ்வளவுதான். OP பொசிஷனிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணனும். பண்ணினா அது கரெக்ட்டா ஆடாதான் bro வராது. ஆமாமா, he is on the right path. அதெல்லாம் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. He is on the right path bro. He is not holding the ball too much. அவன் விங்கர்ஸ் எப்ப போடணுமோ போட்டுறான் bro. சோ அதெல்லாம் வந்து அந்த விங்கர்ஸ் அந்த கட்பேக்லாம் போடும்போது, இப்போ மடுவேக்கா இருக்கட்டும், சாக்கா, whoever it is, இங்கதான் வந்து இப்போ பொசிஷனிங் ஏதோ இம்ப்ரூவ் பண்ணி ஒரு கோல் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அங்கதான் வந்து ஐ திங்க் he will from now to the end of the season we'll have to see அது வந்து ஆட் பண்ண முடியுமா இல்லையா. யா, பட் ஹோப்ஃபுல்லி அப்வர்ட்ஸ் ஆன்வர்ட்ஸ் தான் அது வந்து கண்டினியூ ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை. ஒனேரிக்கு அடுத்தது யாரு? நோனி. பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். என்னன்னா எனக்கு ஒரே ஒரு குறை என்னன்னா, இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு அவனுக்கு வந்து காட்டுறதுக்கு ஒரு கோலோ அசிஸ்டோ இல்லையேங்கிறதா அவுட்புட் இல்ல. ஆமா, எனக்கு இருக்கலே பிடிச்ச விஷயம் வந்து நம்மளுடைய கிரௌடோடைய, செல்சில இருந்து வந்த பிளேயரா இருந்தாலுமே நம்ம கிரௌடோடைய ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப சீக்கிரம் ஏர்ன் பண்ணிருக்காங்க. அது அவனுமே அக்னாலேஜ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் ஓகே, நம்ம வந்துட்டு இது பண்றோம், நம்மள வந்து ஃபேன்ஸ் வந்து இது பண்றாங்க. அதுதான் வந்து ஒரு பிளேயர் மாறி வர்றப்போ, உனக்கு சேஞ்ச் ஆஃப் சீனரின்னு வர்றப்போ உன்னை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு உன் கிரௌட் வந்து உன் நேமை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து பாட ஆரம்பிச்சாங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஸோ நோனி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ப்ராபப்ளி லைக் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு சாக்கா விளையாடாம அந்த சைடு வந்துட்டு இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுங்கிறது நான் பாப்பேன்னு எதிர்பார்க்கல. அண்ட் அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். பாவம் அந்த மொரேட்டோலாம் பாவம், அவனுக்கு வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியாது அந்த இந்த மேட்சுக்கு. அது ஐ கேன் ஒன்லி சேஸ் பாவம் அந்த பையன். இதே கண்டினியூ ஆகணும் என்னை பொறுத்த வரைக்கும் நோனிக்கு. So Noni again, I'll give him even without a goal or assist, I'll give him 8 on 10 easily. Solid performance Noni. ஆமா, ஆனா அதான் நம்ம ஹேமந்த் ப்ரோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அவன் வேவ்லென்த்துக்கு நம்ம பிளேயர்ஸ் யாருமே செட் ஆகல. அவன் எப்ப பால் போட போறான், எப்ப ஷாட் எடுக்க போறான் அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது, நமக்கும் தெரிய மாட்டேங்குது, பிளேயர்ஸ்க்கும் தெரிய மாட்டேங்குது. அது ஆனா கொஞ்சம் வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஆட்கள் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லிவர்பூல்ல அவன் எல்லாமே ஷாட் அடிக்க தான் பார்த்திருப்பான். இந்த மேட்ச்ல ஷாட் எடுக்க பார்க்கலாம், அவன் எல்லாமே பாஸ் தான் போட பார்த்திருப்பான். அந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அவனுக்கு. அந்த கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் ப்ராப்ளம் இருக்கு ப்ரோ அவனுக்கு, செல்சிலேயே அவனுக்கு இருக்கு. அது எப்படி நம்ம கொண்டு வரோன்றதுதான் ஆர்டெட்டாக்கும் கோச்சிங் ஸ்டாஃப். டிசிஷன் மேக்கிங் கரெக்ட்டா இருக்கு. எனக்கு டிசிஷன் மேக்கிங் தப்பா இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா அவுட் ஆஃப் சிங்க் நம்ம இருக்கோம். அது நம்ம இன்னும் அந்த கேம் பிளே வந்து ஃபுல்லா அது இவன் எங்க போறான், இவன் எங்க இருந்து பாஸ் பண்ண போறாங்கிறது நம்ம இன்னும் வந்து ஃபுல்லா இதுவாகலன்னு தான் எனக்கு தோணுது. he has goals and assists. ஆனா அந்த எனக்கு அதுதான் வந்து அதனாலதான் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. he is making the right decisions. எனக்கு நேத்து எந்த டிசிஷனுமே அவன் தப்பா பண்ண மாதிரி எனக்கு தோணவே இல்லை. ஆமா, இந்த பாயிண்ட்லயுமே நேத்தி ஐ திங்க் நானியோட சிச்சுவேஷன்ஸ்லாம் பாத்தீங்களா, ஐ திங்க் நேத்தி யூ ஜஸ்ட் ஹேவ் டு டேக் யுவர் ஹேட் ஆஃப் அண்ட் சே ஃபாரஸ்ட் நல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க அந்த சிச்சுவேஷன்ஸ்ல.
ஸோ அந்த மொரிலோ இன்டர்செப்ஷனா இருக்கட்டும், இல்ல ஆமா. நிறைய விஷயம்லாம் வந்து அது வந்து ஏதோ பண்ணிருக்க முடியாது. ஸோ இட்ஸ் நாட் லைக் அ சர்டன் நம்பர் 11 நம்ம டீம்ல. அது வந்து அந்த 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 பிளேவே ராங்கா இருக்குது, உன்னோட இன்டென்ட்டே ராங்கா இருக்குது, அந்த மாதிரி இல்ல. ஸோ அதுதான். ஸோ இட்ஸ் நாட் டூம் அண்ட் க்ளூம். நானி சுச்சுவேஷன்ல ஓகே எப்படா வந்து இது வந்து ஒரு என் ப்ராடக்ட் வந்து ஜெனரேட் ஆக போகுதுன்னு தான் இருக்கு. ஆமா மேபி ஆமா அது டியூஸ்டேல பார்ப்போம். ஆமா ஸோ அதுதான் பார்க்கணும். பட் யா நோனி வந்து 8 on 10 சாலிட். ஹேமந்த் நீ வந்து இவன் யோக்கரஸ் யோக்கரஸ் சாரி நீங்க நீங்க எடுத்தீங்களா நீங்க bro? மை பேட் யார் இல்ல 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 ஐயோ ரெண்டு இல்ல பேர் இல்ல ரெண்டு ஹேமந்த கூட்டு வந்து யார சொல்றது டாக்டர் நீங்களே சொல்லுங்க. ப்ரோ ஓகே டாக்டர் கியாக்ரஸ் 7 கொடுப்போம் ப்ரோ. நான் 7.5 நல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கியாக்ரஸ். நல்ல அந்த ஸ்ட்ரைக்கர்னா அந்த இடத்துல தான் bro இருக்கணும். நம்ம ஜீசஸ் வந்து சிடிஎம்ல இருந்து ஓடி வருவான், ஹவர்ட்ஸ் வந்து கட் பேக் வெயிட் பண்ணிட்டு இருப்பாப்ல. இங்க நம்ம பால் கரெக்டான இடத்துல நின்று அழகா அந்த டேப்பிங் பண்ற ஸ்ட்ரைக்கர் தான் எனக்கு வேணும். அது வந்து அதுதான் அந்த ஸ்ட்ரைக்கருக்கான லட்சணம்ன்ற மாதிரி அது அழகா அந்த இடத்துல இருந்தான். இன்னொன்னு போஸ்ட் ஒன்று ராக்கெட் விட்டுருப்பான், அதுவுமே அது அவனோட மூவ் தான் அது. அவனே பாஸ் பண்ணி அவனே இழுத்துன்னு போயிட்டு அவனே சுத்தி போவான். ஆமா வேற லெவல். நல்லா இருந்துச்சு. ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஜீன்ஸ் போட்டு இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அப்ரிஷியபிள் தான்டா. சான்ஸ் இல்ல bro. நான் வன்மம் கக்கணும் தான் bro வச்சிருக்கேன் அவனுக்கு மேலாம். இங்க கக்க முடியாது. நான் எங்க பாட்காஸ்ட்ல வச்சிருக்கேன் அவனுக்கு மேலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட எசேக் ஒன்று பிரிச்சு விட்டுருப்பான். அவங்க டிஃபெண்டர் பாலை மிஸ் பண்ணிடுவான், இவன் எடுத்து யோசிக்கிறான், பாஸ் இருந்தா பாஸும் போட்டுறான், கரெக்டா போட்டுறான். ஸோ ஆட 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 இன்னும் அந்த கனெக்ஷன் வரும், இன்னும் அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். நல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஏதோ சொல்லுவீங்களா bro? முக்கியமான விஷயம் he is putting numbers on the board bro. அதுதான் முக்கியமான விஷயம். எவன் வேணாலும் எது வேணாலும் சொல்லட்டும், ஜீன்ஸ் பேண்ட் ஸ்கர்ட் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஜெட்டி நம்மளுக்கு கவலையே இல்ல. he is putting numbers on the board, not like wow like certain மத்த கிளப்ஸ்ல வந்து wow look at the link up play ஏதோ வந்து வீடியோ எல்லாம் போட்டானுங்க இந்த ஸ்லோவேனியாக்குலாம். ஹேங் டைம் பாத்தீங்களா? ஹேங் டைம் கரெக்ட். யோர் டர்ன் யோக்கரஸ். டேய் ஆமா டேய் வெக்கமே இல்லாம பண்ணுவானுங்க. எங்கால் வந்து எங்கால் வந்து 10வது வந்து பெனல்டி எல்லாம் எடுக்க மாட்டான். எங்கால் பெனல்டி எல்லாம் ஃபர்ஸ்ட் போய் நிப்பான். அந்த மாதிரி ஸ்ட்ரைக்கர் எங்கால். சரியா? கிரிம்ஸ்பி டவுனோட வந்து 10வது எல்லாம் போயிட்டு நான் 10வது எடுக்கிறேங்க, எனக்கு வந்து கஷ்டமாகுது, எனக்கு கொஞ்சம் கூச்சமாகுது, அந்த மாதிரி எல்லாம் ஸ்ப்ரெயின் இருந்துச்சாங்க கால்ல. கிராம்ப் பண்ணிட்டானுங்க bro. அப்படி ஏதோ சப்போர்ட் பண்ணிட்டானுங்க நம்ம கிட்ட. லைட்டாக ஒரு கடியை கெடுத்து விட்டு யோகரஸ்க்கு எவ்வளவு 7 on 10 கோல் எல்லாம் போட்டுருக்காங்க. 7.5 டா. 7.5 குட். யா சோ தட்ஸ் குட். அடுத்து யாரு? எஸ்ஏ ஹேமந்த் நின்னா ரெட் வைட். யா எஸ்ஏ ப்ரோ பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர். அந்த அசிஸ்டுக்கு கூட கரெக்டா அந்த அந்த மூவ்மெண்ட், கரெக்டா பால் எடுத்து ஒரே ஒரு ஸ்ட்ரைடு, அந்த ஒரு ஸ்ட்ரைட்ல வந்து அவன் கியாக்ரஸ் எங்க இருக்கிறான்னு பார்த்தா லெஃப்ட் ஃபுட். சிம்பிள் ப்ரோ. ஃபுட்பால் இஸ் பிளேட் வெரி சிம்பிளி ப்ரோ. இங்கதான் வந்து நம்ம பால வந்து ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணுவான். நம்ம பாலு யார் பத்தி பேசுறோம்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து இப்போ வந்து அவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் ஆகுது. ஏன்னா இவ்வளவு வருஷமா வந்து அவன் இப்படி ஆடி இருக்கான். ஸோ அதுதான் வந்து எனக்கு எரிச்சல் ஆகுது. அது வந்து நிறைய சான்ஸ் கொடுத்துக்கிறோம் அவனுக்கு. பட் எஸ்ஏ வேற லெவல். இன்னும் அவ்வளோவா வந்து அந்த லெஃப்ட் சைடு இன்வால்வ் ஆகல இந்த கேம்ல. இன்னும் ரைட் சைடு ரிலையண்டா தான் இருந்தோம். பட் அது மாறும், ஸ்லோவா மாறும். அண்ட் இந்த கேம்ல வந்து பாத்துட்டோம் மாறுது. அண்ட் அவன் வந்து இன்னும் ஒரு கோல் அடிக்கணும். வெயிட்டிங் ஃபார் எஸ்ஏ டு ஸ்கோர் அ கோல், எஸ்பெஷலி அட் எமிரேட்ஸ். ஏன்னா அது வந்து ரொம்ப எமோஷனலா இருக்கும். அண்ட் அவனுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஹோம் கமிங்கா இருக்கும். ரியலி குட் பெர்ஃபார்மன்ஸ். நோனியும் கோல் அடிக்கணும். கரெக்ட், நானியும் கோல் அடிக்கணும். அண்ட் இவனுங்க வந்து ரொம்ப எதிர்பார்க்கறாங்க போல அந்த சாம்பியன்ஸ் லீக் டு பிளே இன் ரெட் அண்ட் ஒயிட் கலர்ஸ்ல. ஸோ I'll give எஸ்ஏ சேம் 7.5 or 8. இது நேற்று ஒரு 5-6 ஷாட் எடுத்துருப்பான் ப்ரோ. எல்லாமே பிளாக் ஆயிடுச்சு எல்லாமே. ஒரு சில இடத்துல ஃபர்ஸ்ட் டச்சுமே கொஞ்சம் ஷாட் எடுக்கிற டைம்ல ஃபர்ஸ்ட் டச் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. ஆமா ஒரு சில இடத்துல ஆச்சு. கரெக்ட். ஆமா அது நிறைய பேருக்கு ஆச்சு ப்ரோ நேத்து. அது என்னன்னு தெரியல, நம்ம ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு ஆச்சு. நம்ம கோல் போடுறப்ப மடுவக்கே செலிப்ரேஷன் நல்லா இருந்துச்சு ப்ரோ.
ஃபயரா செலிப்ரேட் பண்ணுவான் மடுவைக்கு. ஏதோ நம்ம அகாடமி பிளேயர் மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தான். இங்கதான் எனக்கு டவுட்டா இருக்குது. ஏன்னா நம்பால் வந்து சவுத் லண்டன் பேலஸ்ல இருந்தான், ஸ்பர்ஸ்ல இருந்தான், அப்புறமா செல்சி போனான், அதுக்கப்புறமா ஆர்சனல் வந்து அவன் 4 இங்கிலீஷ் லண்டன் கிளப்ஸ்க்கு ஆடிக்கிறான் ஆக்சுவலா. ஸோ எனக்கு ஐ திங்க் வி நீட் டு ஆஸ்க், எப்பயாவது வரோம்ல ஏதாவது ஃபேமிலி இதுல வந்து இல்ல ஆக்சுவலா வந்து நம்ம பையன் வந்து ஆர்சனல்லாம் சப்போர்ட் பண்றான், பட் யூ நோ ஹவு கிட்ஸ் பிளே ஃபார் ஆல் தி அகாடமிஸ் அண்ட் ஆமா. கிளப்ஸ்ல. ஸோ அது வெரி காமன் அவனும் இங்கிலாந்துல. சாக்காவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் ப்ரோ. அந்த இன்டர்வியூல சொல்லியிருப்பான் அவன் ஃபிலிம்பாங் இன்டர்வியூல. சாக்கா அப்பாவும் இவங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் தான், மடுவைக்கு ஓகே அப்பாவும். ஸோ அகாடமி டைம்ல இருந்தே ஒன்னா விளையாடுவாங்க அவங்க 2 பேரும் ஃபுட்பால். ஓகே 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 இன்ட்ரெஸ்டிங். நைஜா கனெக்ஷன். நைஜா கனெக்ஷன். அப்படி அவனும் நைஜீரியன் தானா? அவனும் நான் நைஜீரியன். இங்கிலாந்து. ஓகே ஓகே. யா சோ மத்தபடி சப்ஸ்னு வந்தாங்கன்னா சப்ஸ் எல்லாம் வந்தாங்க, தே கெப் திங்ஸ் குவைட். நம்ம ஆல்ரெடி வந்து பெரிய சப்னா நம்மளுக்கு ஈத்தன் அவனை பத்தி பேசிட்டோம். மத்தபடி நெல்லியா இருக்கட்டும், ட்ரோசார்ட் ஸ்பெஷல் மென்ஷன் ஃபார் தட் அசிஸ்ட். மத்தபடி நெல்லியா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து லூயிஸ் கெல்லியா இருக்கட்டும், எல்லாருமே நெல்லி ஒரு ஷாட் எங்க ஷாட் எடுக்கணுமோ அங்க ஷாட் எடுக்கல பாத்தீங்களா? ஒரு ஃப்ரீயா இருந்தது கடைசில எண்ட்ல. சோ அவன் மேல குறை சொல்ல வேணாம் இந்த பாயிண்ட்ல விடு. இல்ல இதுதான் சொல்றேன்ல, ஃபுட்பால் ஐக்யூ ப்ரோ, ஃபுட்பால் ஐக்யூ சொல்லணும் ப்ரோ. அது நம்ம திருக்குறள் சொல்ற மாதிரி தான் ப்ரோ. டெஃபினட்டா நம்ம உன்னால பாயிண்ட் பண்ணணும் கான்ட்ரிபியூட்டே பண்ண முடியலனா வந்து அதான் சொல்றேன், இதுக்கு மேல நான் என்ன சாய்ஸ் சொல்றேன்? 5th சாய்ஸ் ஆயிருக்கான் அவன். அவனுக்கு வந்து இதுதான் வந்து கிக் இந்த பட் அவனுக்கு. ஓகே உனக்கு முன்னாடி 3 பேர் இருக்காங்க, எசேவும் இருக்கான், நோனியும் இருக்கான், who can play on the left and ட்ரோசார்ட் வந்து கிளட்ச் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்றதுனால அவனும் வந்து கண்டிப்பா போயிடுவான். நீ வந்து அப்ப வந்து உன்னை வந்து ஒரு என்டர்பிரைஸ்க்கு மட்டும் தான் உன்னை யூஸ் பண்றாங்க. நீ வந்து எவ்வளவு எஃபிஷியன்ட்டா ஓடுற அந்த மாதிரியான ஒரு அது நீ அந்த மாதிரி ஒரு பிளேயரா நீ ரெடியூஸ் ஆயிருக்க. அதுல இருந்து பிரேக் ஆயிட்டு வருது உன் கையில தான். 2 இயர்ஸா வந்து ஒரு மிஸ்டேக் நீ பண்ணிட்டே இருக்கனா, இட்ஸ் பியாண்ட் கோச்சிங் அட் தட் பாயிண்ட், இட்ஸ் ஆன் யூ. நீ எப்படி அங்க இருந்து பிரேக் ஆயிட்டு மறுபடி வர, நீ எப்படி உன் பொசிஷனுக்காக ஃபைட் பண்றாங்கிறது தான் அடுத்த ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும். அதுதான் எப்படி பண்ண போறான்னு தெரியல, பார்க்கலாம் என்ன பண்றான்ட்டு. சோ இதுதான் நம்மளுடைய ஆர்சனல் கேம், ஆர்சனல் vs நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அட் எமிரேட்ஸ் 3-0 வின்னோட. ரைஸ் சப்ஸ்டிடியூஷன். அதுதான் ரைஸ் சப்ஸ்டிடியூஷன் வந்து அவனும் நிறைய நேரம் விளையாடல, கொஞ்ச நேரம் தானே விளையாடுனான். அந்த இடத்துல ஒரு அந்த கோல் நல்ல ஒரு பால் போட்டுருப்பான் ப்ரோ, நல்லா உருட்டி இருப்பான். டொசார்ட் லெஃப்ட்ல சொருகுவான்னு பார்த்தேன் நானு, நம்மால ரைட்ல கட் பண்ணி பெனல்டி கேட்னுறாரு ஃப்ரீ கிக். ரைஸே அந்த பால் காலை விட்டு இருந்து கோல் போயிருந்ததுன்னா வேற மாதிரி இருந்திருக்கும்ல. அதுவே வந்து சோ அதான் லைக் ஐ மீன் அவங்களெல்லாம் ஒரு ஈவன் 6 கொடுத்து விட்டுலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து நம்மளுடைய கேம் ரிவ்யூ பிளஸ் பிளேயர் ரேட்டிங்ஸ். நம்ம அடுத்தது முக்கியமா வந்து நம்ம சொன்ன மாதிரி பில்பாவ் கேமை பத்தி லைட்டா பேச போறவங்கள தான். ஸோ அத்லெட்டிக் பில்பாவ் அவங்களதான் நம்ம விளையாட போறோம். போன சீசன் இது சாம்பியன்ஸ் லீக்ல வந்து குவாலிஃபை ஆகி வந்திருக்காங்க. இப்போ இதுல எங்க இருக்காங்க அவங்க? மூணாவதா? நைஸ் நைஸ் நைஸ். இந்த வீக்கெண்ட் கேம் விளையாடிட்டாங்களா? 4 கேம் விளையாடிட்டாங்களா? விளையாடிட்டாங்க. 3 wins and 1 loss. தோத்துட்டானுங்க 1-0. தோத்துட்டாங்க. ஓகே ஓகே. ஹோம் கேம் தோத்துருக்காங்க டெபோர்டிவோ கூட. ஓகே ஹோம்ல வர தோத்துருக்காங்க. நம்ம கூட விளையாடுறதுக்கு முன்னாடி கரெக்டா ஹோம்ல ஒரு கேம் தோத்துருக்காங்க. பட் ஆனா அதுக்கு முன்னாடி 3 கேமுமே ஜெயிச்சிருக்கானுங்க. 3 கேம் ஜெயிச்சு இல்ல 1 வந்து they went down to 10 men I think இவங்களோட பெட்டிஸோட. சோ ஹேமந்த் தமிழ் ஃபுட்பால் இவங்க நமக்கு வந்து பில்பாவ்னா நம்ம வில்லியம்ஸை தவிர்த்து வேற யாரு எதை பத்தி யோசிக்கணும்? நம்ம நிக்கோ வில்லியம்ஸ் இப்பதான் ப்ரோ ஆடணும், 4 வாரம் முன்னாடி ஆடணும். இப்பதான் எமிரேட்ஸ்ல 4 வீக்ஸ் ஆடணும். நம்ம தலைவர ஃபர்ஸ்ட் கோல் அங்க தான் அடிச்சான் அவங்களோட. ஆமா, நல்லா புரட்டி எடுத்துருமா அவனுங்கள. நிக்கோ வில்லியம்ஸ் வேற இன்ஜுரி. சோ அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆமா ஆமா, டர்க்கியோட இன்டர்நேஷனல் இன்ஜுரி ஆயிடுச்சு. ஓகே ஓகே. சோ மேக்ஸிமம் குட் நியூஸ் தான் நமக்கு. இனாகி வில்லியம்ஸ் தான் ஆடி இருப்பான். கரெக்ட். ஓகே ஓகே ஓகே. ஆமா, அவன் தான் விங்ல ஆடுறான். ஸோ அவங்களோட மெயின் த்ரெட்டு அவங்களோட போஸ்டர் பாயே கிடையாது. ஸோ அது ஒரு வீக்னஸ். ஆனா சாம்பியன்ஸ் லீக் எனக்கு தெரிஞ்சு போன சீசன் யூரோப்பால ஆடினானுங்க அவனுங்க. ஸோ சாம்பியன்ஸ் லீக் ஆமா யூரோப்பால ஐ திங்க் தே லாஸ்ட் டு யுனைட்டட்ல செமிஃபைனல்ஸ்ல. ஆமா கொஞ்சம் கேவலமான ஸ்கோர்ல என்னதான் தோத்தானுங்க. ஆமா யுனைட்டட் வந்து அவுட்பிளேட் அந்த மேட்ச்ல, லைக் டோட்டலி அவுட்பிளேட். ஆனா அந்த ஃபயர் இருக்கும் டெஃபினட்டா. ஃபர்ஸ்ட் மேட்ச் சாம்பியன்ஸ் லீக்ல வந்திருக்காங்க, டெஃபினட்டா ஃபயர் இருக்கும். எனக்கு அவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. எனக்கு பாஸ் கிளப் மேலாம் கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் உண்டு எனக்கு. ஸோ அந்த அத்லெட்டிக் பில்பாவ் மேல நல்ல ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு எனக்கு. ஆமா, டெஃபினட்டா க்ரௌடு அந்த இது இருக்கும், ஃபயர் இருக்கும். ஆனா நம்மளோட குவாலிட்டி அதை ஓவர் கம் பண்ணணும்னு நான் நம்புறேன். நான் எஸ்பெஷலி பிச்சில் அந்த அளவுக்கு த்ரெட்னிங் இல்லை அவங்க கிட்ட. நம்ம இவனை பார்த்து பயப்படணும் அப்படின்ற எது கூட நமக்கு கிடையாது. நமக்கு எப்படி அப்பா எனக்கு நான் பிரம்டாடுப்பா, எனக்கு லாலிகா பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. நான் அதனால வந்து லைன் அப் பார்த்து எனக்கு ஏதாவது பேர் முதல்ல வந்து எனக்கு தெரிஞ்ச பேரா இருக்கான்னு பாக்குறேன். உனாய் சிமோன் இருக்கான்,
அவன் ஆமா. ப்ராபப்ளி ஒரு பெரிய சேலஞ்சா இருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த அவங்க கிட்ட தானே இந்த ஒய்ஹான் சன்செட்னு ஒருத்தர் இருக்கானே, அவன் பேர் அந்த இது அவன் நல்ல பிளேயர் ப்ரோ. நல்ல சான்செட் பிளேயர். டிகேட்லியே அவன் நல்லா ஆடுவான். அந்த மிட்ஃபீல்டர். அண்ட் இவனும் ஸ்பானிஷ் டிவிடி இஸ் நாட் அவைலபிள் நியர் மை ஹவுஸ். ஸோ எனக்கு அந்த பிளேயர்லாம் தெரியாது, எனக்கு சன்செட் தான் தெரியும். இல்ல அவனுங்க அந்த சென்டர் பேக் பேரிங் இஸ் குட் வித் விவியன் அண்ட் எராய் ஆல்வரஸ். தே ஆர் ஆக்சுவலி குட் சென்டர் பேக்ஸ். அவனுங்க நல்ல பிளேயர்ஸ் தான். பட் ஐ திங்க் பாப்போம், நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றோம் அதுக்கேற்ற மாதிரி தான். ஐ மீன் லாஸ்ட் சீசன் வந்துட்டு இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்குவாட் இல்ல, பட் வி பெர்ஃபார்ம் வெல். அதுல இருந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னா அந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் சீசன் டு செகண்ட் சீசன் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு, செகண்ட் சீசன் டு தேர்ட் சீசன் நேச்சுரலா இன்னும் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் தான் எதிர்பார்க்கிறேன். கிவன் தட் நம்ம அவ்வளவு பேசணும் பிகினிங்ல ஸ்குவாட பத்தி அவ்வளவு பேசணுங்கிற இருக்கிறப்போ, ஐ வுட் டெஃபினெட்லி லைக் பேக்கர்ஸ் டு வின் ஃபார் ஷூர். அதுதான் நான் பார்ப்பேன். என்னடா இது வந்தாலும் லைக் we will have no excuses இந்த சாம்பியன்ஷிப். சோ அந்த குவாலிட்டி இருக்கு நம்ம கிட்ட கண்டிப்பா. சோ ஸ்டார்டிங் லைனப்னா ஐ திங்க் டு யூ திங்க் கெப்பா will start? இல்ல ப்ரோ இல்லையா? ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் லீக் கேம்லாம் வாய்ப்பே இல்ல ப்ரோ, சான்ஸே இல்ல. இன்ட்ரஸ்டிங். நான் கெப்பா ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். போர்ட்வேலோட தான் கெப்பாலாம். ஓ ஐ அக்ரி வித் ஓகே. ஐ பிலீவ் கெப்பா will start. பார்க்கலாம் என்ன நடக்குது பார்க்கலாம். எனக்கு கெப்பா ஸ்டார்ட் பண்ணுவான் தான் தோணுது. பேக் லைன் ஒயிட் ஆடணும் ப்ரோ எனக்கு ரைட் பேக்கா. ஆனா எந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்கான்னு தெரியல. சோ ஒயிட் ஆடணும். ஐ திங்க் ஃபிட்டா தான் இருக்கறான்னு தோணுது ஹேமந்த் ப்ரோ. ஐ திங்க் இந்த கேம்லயே 90 மினிட்ஸ் ஃபிட்டா தெரியல எனக்கு. I think he might bro, because அவன் இன்டர்நேஷனல் பிரேக்ல இருந்து அதுக்கு முன்னால இருந்தே ஆடல. ஐ ஹேவ் ஃபீலிங் he is fit ன்னு தான் தோணுது. இந்த கேம்லயே வந்து டிம்பர் ஆமா பெஞ்ச்ல இருந்தா. பிளஸ் ஐ ஃபீல் லைக் ஓகே இந்த கேம் டிம்பர் நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு ஒயிட்டை வந்து மேபி அந்த கேம் யூஸ் பண்ணலாம். ஐ திங்க் அந்த யோசனை தான் இருக்கிறேன். ஐ திங்க் ஒயிட் மைட் பிளேன்னு தோணுது. பட் ஹோல்சேல் சேஞ்சஸ் ரொம்ப இருக்காது. ஐ திங்க் லைக் இப்ப ஒயிட் விளையாடுறான்னா மாஸ்கோரா டெஃபினட்டா விளையாடணும் இந்த மேட்ச். ஏன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா அந்த இது இருக்கு. சோ லெஃப்ட் பேக் எல்சிபி ஏதாச்சும் சேஞ்ச் நடக்கும்னு எதிர்பார்க்கறீங்களா? ஹின்கேப்பி சான்ஸ் இருக்குமா? ஆமா ப்ரோ, எனக்கு அவனை பார்க்கணும் ஒரு ஆசையா இருக்கு. பட் ரொம்ப சேஞ்ச் இருக்கிற மாதிரி ஆயிடாது. எனக்கு அதுதான் ஒரு டவுட் வருது. எனக்கு வந்து கேப்ரியல் மஸ்கோரா விளையாடுறப்போ யாரு எனக்கு நம்ம கேப்ரியல் ஸ்டார்ட் பண்ணுவான்னு தோணுது. மேபி கலஃபியோரிக்கு பதிலா ஹின்கேப்பி ஆடுவானோ ஆர் எம்எல்எஸ் ஆடுவானோ, எனக்கு அதுதான் தெரியல. ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் சான்ஸ் ஆஃப் எம்எல்எஸ் ஸ்டார்டிங் ன்னு தோணுது than ஹின்கேப்பி. மேபி தென் ஹின்கேப்பி சப்ஸ்டிடியூட்டா வருவான்னு நினைக்கிறேன். கேப்ரியலுக்கு மேபி நம்ம ஜெயிச்சிட்டு இருக்கோம்னா கேப்ரியலுக்கு சப்ஸ்டிடியூட்டா வருவான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கும். மிட்ஃபீல்ட் நார்கார்ட் வந்து அவைலபிளா இருக்கான்னு நினைக்கிறேன். இன்னும் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். வந்துட்டான். ஸோ பட் ஆனா இவ்வளவு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண மாட்டான். கொஞ்சம் மினிட்ஸ் கிடைக்கும் அவனுக்கு. பட் ஆனா ஐ டோன்ட் திங்க் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். ஐ திங்க் ரைஸ் வில் ஸ்டார்ட். ரைஸ் ஸ்டார்ட் பண்ணுவான், ஈத்தன் ஸ்டார்ட் பண்ணுவான், அண்ட் ப்ராபபிலி சுபிமெண்டி மறுபடியும் ஆடுவான் தான் நினைக்கிறேன். சப்ஸ்டிடியூட் பண்ணி தான் எடுப்போம்னு நினைக்கிறேன் இவங்க 3 பேர்ல. சூப்பர் மிட்ஃபீல்ட் ப்ரோ இது ஆக்சுவலா. ஆமா, ஈத்தன், ரைஸ் அண்ட் சுபிமெண்டி ப்ராப்பரா இருக்கும் அந்த மிட்ஃபீல்டுமே. அட்டாக் ஐ திங்க் எசே வில் ஸ்டார்ட். எனக்கு எசே லெஃப்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவான் தான் தோணுது. மேபி மெரினோ ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா ஸ்ட்ரைக்கரா? இல்ல ப்ரோ, அந்த சப்ஸ்டிடியூஷனே பார்த்தது ஜாக்கரஸ் தான். ஆமா ஜாக்கரஸ் தான் ப்ரோ. அந்த சப்ஸ்டிடியூஷனே அதுக்காக தான் பண்ணான்னு நினைக்கிறேன். 65th or 70th மினிட்ல அவனை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்காக. பிகாஸ் அவன் வந்து ஐ திங்க் ஜாக்கரஸ் ஃபார் ஷூர் ஸ்டார்டிங் தான். மெரினோலாம் வந்து மேபி அது ஏதோ வேலைக்கு ஆகலன்னா ஏதாவது அந்த த்ரோ த ஜோக்கர் இன்டு த மிக்ஸ் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மேபி மெரினோ. So again Noni, Eze and Gyökeres. Yep. Yeah, I think Noni வந்து சொல்லு சாக்கா எவ்வளவு ஃபிட் ஆகுறான் தெரியுமா? I know he's been training. தெரியல. மேபி எனக்கு அதான் தோணுது. நோனி இப்ப வந்து அவன் கூட்டிட்டு வருவானான்னு தெரியல. ஏன்னா வந்து மோஸ்ட்லா எல்லாருமே வந்துட்டு சிட்டி மேட்சுக்கு தான் வந்து வருவாங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க சாக்கா வருவான்ட்டு. ஸோ மேபி இந்த மேட்சுக்கு இருந்தானா மேபி லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் விளையாட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி டோமன் கூட விளையாடலாம். இஃப் யூ ஆர் இன் a good position then 15 மினிட்ஸ் வந்து நோனிக்கு பதிலா டோமன் கூட விளையாட வாய்ப்பு. இல்ல சாக்கா யூஸே பண்ண தேவலனா யூஸ் பண்ண தேவல. ஆமா கண்டிப்பா. யா லைஃப் பாய் உள்ளுக்குள்ளே ராப்டாவே இருக்கட்டும், வெளியே எடுக்க தேவையில்லை. அதான் எக்ஸாக்ட்லி. So yeah, I think this is what the starting lineup would be. பெரிய த்ரெட்னா அவங்க சைடு எனக்கு தெரிஞ்ச த்ரெட் வந்து இப்ப நம்ம வந்து நிக்கோ வில்லியம்ஸ் தான். பட் அவன் இன்ஜூர்ட் விளையாடலாங்கிறப்ப அவன் his brother is good, but I don't know if he's as good as Nico. வயசாயிடுச்சு அதான் வயசாயிடுச்சு அவனுக்கு. பட் மூணு பேர் ப்ரோ சான்செட் இப்போ இருக்கிற சான்செட் நீக்கோட அண்ணன் இனியாக்கி வில்லியம்ஸ் அண்ட் பெரெங்குவர். அவன் வந்து ஒரு நல்ல பிளேயர் தான் ஆக்சுவலா, அலெக்ஸ் பெரெங்குவர். சோ அவனும் வந்து
And I mean, Unai Simon goalkeeper and ஆமா. the two center backs are good Center backs, players. yeah. So So அதுதான். So score predictions. ஹேமந்த், ஏதாச்சும் ஒரு ஹேமந்த். டாக்டர் சொல்லுங்க. 3-0. 3-0. நான் வந்து 2-0 to Arsenal சொல்லுவேன். ஹேமந்த் நீனு? நானும் அதே தான் சொல்ல போறேன் ப்ரோ. 2-0 to Arsenal. ஓகே, பெர்ஃபெக்ட். ஸோ மக்களே, இதுதான் நம்மளுடைய லிவர்பூலுக்கு நினைவு. ஐயோ, இதை பார்த்து லிவர்பூல், மெரினோ, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேமோட ரிவ்யூ பிளஸ் நம்மளுடைய சாம்பியன்ஸ் லீக் கேமோட ப்ரிவ்யூ. இதுதான். பிளேயர் ரேட்டிங்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கோம். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்படியே நீங்க நம்ம சாம்பியன்ஸ் லீக் கேம்ல என்ன வந்து ரிசல்ட் வரப்போகுதுங்கிறதையும் காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த ஒரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அது வரை தேங்க்ஸ் அலாட் ஃப்ரம் எவ்ரிவன் ஹியர் அட் வட லண்டன். தேங்க்யூ ஹேமந்த். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். டேக் கேர். நன்றி bro. Thank you.